கேட்பாங்க. அந்த அலையாத்தி காட்டை பற்றி கேட்பாங்க. உண்மையிலே மிக ஒரு சிறந்த ஒரு வனப்பகுதி, ஒரு அறிவியல் சார்ந்து சதுப்பு நிலங்களை பற்றி உலக அளவில் எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆசியாவிலே ஒரு முக்கியமான பகுதி. இதை பற்றி நிறைய ஆய்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியை மிகவும் பாதுகாக்கக்கூடிய நம்முடைய வனச்சரக அலுவலர் உள்ளிட்ட அனைவரும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக வனவர் சீனிவாசன் ஐயா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் இங்கு பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முத்துப்பேட்டை வனச்சரகத்தின் சார்பாக என்னை இங்கே அரங்கேற்றிருக்கும் எனது அருமை அண்ணன் RMS நந்தகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அரண் அப்படின்னு இயற்கைக்கு உகந்த திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து அருமையாக சொல்லியிருப்பார். இந்த முத்துப்பேட்டை அலையாத்தி காடு உலகிற்கே மிகப்பெரிய அரணாக அமைந்துள்ளது. இந்த முத்துப்பேட்டையில் என்னுடைய தகப்பனார் வனத்துறையில் பணிபுரியும் பொழுது முதலாக தமிழில் எழுதிய ஆனா என்ற வார்த்தையை இங்கே பேட்டையில் பள்ளியில் படித்தவன் என்ற பெருமையோடு கூறிக்கொண்டு இன்று நான் இப்பொழுது பணிபுரியும் இத்தருணத்தில் எங்களது உயர் அதிகாரி அவர்களின் ஒரு சிறு யோசனையின் அடிப்படையில் தமிழ் வாழ்க என்று வாய்க்கால்கள் மூலம், அது எப்படி தெளிவாக சொல்கிறதுனா, நம்மளுடைய அலையாத்தி காடு வந்து விதை பருவல் மூலயமா தான் காடுகள் வளருது. அதுக்கு வாய்க்கால்கள் எப்போவுமே நாங்கள் வெட்டுறது வனத்துறையின் சார்பாக. இதில் தமிழ் வாழ்க அப்படிங்கிற ஒரு அமைப்பில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 ஹெக்டர் அளவுக்கு அது அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் அதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து தமிழக அரசால் இதோடைய வீடியோ விரைவில் வந்து வெளியிடப்பட உள்ளது. நம்ம முத்துப்பேட்டை வந்து உலக அரங்கில் தெரியறதுக்காக இது ஒரு கின்னஸ் சாதனையாகவும் லிம்கா சாதனையாகவும் வெளிவர உள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வாய்க்கால்கள் வெட்டுவதற்கு குறிப்பிட்ட ஒரு நபரை வனத்துறை சார்பாக யாரையும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, வனத்துறையில் அனைத்து பணியாளர்களும் அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து இரவு பகல் பாராமல் பூச்சி கடிச்சதா பாம்பு கடிச்சதா என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் இந்த அலையாத்தி காடை வந்து, உங்களுக்கெல்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல, மறைமுகமாக நாங்கள் காட்டில் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காட்டை வந்து நாங்கள் வளர்த்துட்ருக்குறோம். இதை வந்து தெரியப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய அரங்கை நான் ரொம்ப கருதுகிறேன். இந்த விழாவோட தொடர்புடையதுனால இந்த தமிழ் வாழ்கனுங்கிறத வந்து அண்ணன் RMS நந்தகுமார் அண்ணன் வந்து இதை வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்தணும். என்ன காரணம் அப்படின்னாக்க, அண்ணன் RMS இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த இதோடைய ஒப்பந்ததாரர். அவர் எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்போ, அதாவது ஒரு எழுத்துக்கும் எழுதுறதுக்கும் ஒரு வாய்க்கால் இது பண்ணுறதுக்கும் எங்களுக்கு எந்தவித சுமையை ஏற்படுத்தாதவாறு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வனத்துறைக்கு முழு ஒத்துழைப்பையும் இதுவரைக்கும் அளித்து கொண்டிருக்கிறார். அது இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அலையாத்தி காட்டுக்கு வாங்க. இந்த தமிழ் வாழ்க்கைங்கிற எழுத்து வடிவில் இருக்கிற வாய்க்காலை வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும். இந்த முத்துப்பேட்டை இந்த இடத்துல பணிபுரிவதை மிகவும் பெருமையாக கருதி கொண்டு இந்த வனத்துறையை கௌரவித்த அண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்பவும் தேவை. முத்துப்பேட்டையில் உள்ள அனைத்து மக்களும் அலையாத்தி காட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, நேரம் குறைவாக இருப்பதால் என்னோட உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வனவர் ஐயா அவர்களுக்கு முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் பேசும் நேரம். பேசி முடித்த பிறகு மாணவ மாணவிகளுக்கு மற்றும் விருது பெறும் அனைவருக்கும் சிறப்பு செய்யப்படும். அதற்கு முன்னதாக சிறப்பு விருந்தினரை பற்றி ஐயா கவிஞர் பஷீர் அகமது அவர்கள்
ஓரிரு வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்னை செந்தமிழே, அகிலத்தின் முதல் மொழியே, செம்மொழியாய் ஆனபின்பும் சென்னை மக்கள் நாவுக்குள் சிக்கித் தவிப்பவளே, அரசிருந்த செங்கோளே, அன்று இளங்கோ கம்பனனும் இரு சிறந்த கவிச்சுரங்கை எமக்களித்த பொன்வயலே, பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து கிடப்பவளே, இருள் சுமந்து விடியல் வரை ஏங்கித் தவிப்பவளே, மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் காணாமல் கரு சுமந்து சோறாமல் கன்னி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்கா கடிக்காமல் மருத்துவச்சி பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே, உன்னை போற்றி துவங்குகிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் நேரம் கருதி வரவேற்றவனாக 36 ஆண்டுகளை தாண்டி 37வது ஆண்டின் படிக்கட்டில் பாதங்களை ஊன்றி நடந்து வந்திருக்கிறது இந்த தமிழ் மன்றம். பலரை இங்கு அழைத்து வந்து மேடையில் அமர்த்துவதை நாம் கண்டோம். அவர்கள் தந்திருக்கக்கூடிய தமிழ் அமுதத்தை உண்டோம். இது தமிழ் மன்றத்தினுடைய மிகச் சிறப்பு. அது மாத்திரமல்லாமல் தம்பி சொன்னார், மிக அழகாக அதை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி கூட சொன்னார். மனிதன் தோன்றியதற்கு பின்னால் நாகரிகம் எப்படி வந்ததென்றால் மொழி, மொழிக்கு நாகரிகம் வந்தது எப்படி என்றால் இலக்கியம், கவிதை. இப்படித்தான் தோன்றப்பட்டது. காரணம், நான் கடைசியில் பேசிட்டு போனவர் காட்டு இலாக்கா மரம், கவிதையில் மரத்தை பற்றி ஒற்றை வரியில் கூட தமிழை மிக அழகாக சொல்லலாம். மரங்கள் பேசுகின்றன. நான் கிளையாக இருந்த பொழுது குரங்குகளுக்கு இடையே சண்டை, நாற்காலியான பிறகு மனித குரங்குகளுக்கு இடையே சண்டை. சின்ன கவிதை. மரங்கள் பயப்படுகின்றன. நான் அவர் சொன்ன விட்டு போனதுனால சொல்றேன். மரங்கள் பயப்படுகின்றன. எதற்கு தெரியுமா? எங்கே என்னை இயேசுவுக்கு நீங்கள் பயன்படுத்தி விட போகிறீர்களோ என்று, சிலுவை அடைஞ்சிட போறான்னு பயப்படும். அதே மரங்கள் தான். அமைச்சர் மரம் நடும் விழாவுக்கு வருகிறார். அமைச்சர் மரம் நடும் விழாவிற்கு வருகிறார். வேரோடு புடுங்கிய பொக்கை பரிசளிக்கப்படுகிறது. மரத்தை வெட்டாதீர்கள் என்று மரப்பலகையிலே எழுதியிருந்தது, வெட்டிய மரப்பலகையிலே எழுதியிருந்தது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒற்றை வரியில் கவிதை சொல்ல முடியுமா? முடியும். அன்னை இந்திரா காந்தி இறந்த பொழுது ஒரே வரியில் ஒரு கவிதை ஒன்று வந்தது, ஒற்றை வரி. அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்த பிறகு ஒரு வரியில் ஒரு கவிதை. என்ன தெரியுமா அது? இன்று இந்திரா காந்தியானார். இதான் கவிதை. இது தமிழுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும், மிக அற்புதமாகவும் இருக்கும். நீங்க எங்கப்பா எத்தனையோ கவிதைகள், இங்க ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள், ஆனால் இந்த தமிழ்ல இருக்கு பாருங்க, ஆசிரமம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அதை நிறுத்தி சொல்லிட்டா பொருள் மாறி போயிடும். ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. ஆ சிரமம். பச்சை குழந்தை பால் கேட்டு அழுததன்று பால் கொடுத்து மகிழ்ந்தாள் தாய் தன்பசி கொன்று ஓலையில் படுத்து கிடக்கிறாள் தாயோ என்று மகன் பாலூத்த வரவில்லை அதுவீன் என்று ஆலயத்து தெய்வங்கள் ஆசிரமத்திலா உங்கள் கடைசி கால வாழ்க்கை என்ன ஆ சிரமத்திலா? இது தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதனால்தான் இந்த இலக்கியத்தை தமிழ் மன்றம் கடந்த 37 ஆண்டு காலமாக தொடர்ந்து சேவையாற்றி கொண்டு வருகிறது. ஆனால் என்ன, தமிழ் ஆர்வம் கொண்ட ரஹமத்து பதிப்பகத்தின் முஸ்தபா போன்றவர்கள், தமிழின் ஆர்வம் கொண்ட டிஎஸ்பி சிவபாஸ்கர் போன்றவர்கள், இன்னும் தமிழ் ஆர்வம் கொண்ட பாலுசார் அவர்கள், சீமா குரூப்பினுடைய பன்னீர்செல்வம் அவர்கள். நீங்க பன்னீர் ரொம்ப பேருக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. நிறைய நேரத்தில் அவர் கவிதை சொல்லுவார் என்னிடத்தில். அவர் நிறைய புத்தகம் படிப்பார், நிறைய பண்ணுவார். உங்களுக்கு கவிதைகள் என்று எந்த இடத்தில் மனதிலே வருகிறதோ அந்த இடத்தில் காதல் வந்து விடுகிறது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை. நான் கூட இன்னைக்கு சுதந்திர தினத்தை பற்றி ஒரு ஈனாவுடைய என்னுடைய நாளிதழுக்கு ஒரு கவிதை எழுதினேன். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கல, யாரும் இலக்கியத்தை தொடவில்லைங்கிறதுக்காக தான் சும்மா அப்படி இந்த மரத்துக்காக ஆரம்பித்தேன். நான் இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். என்ன எழுதினேன்னு சொன்னால்,
நீங்கள் இந்த தாய் மண்ணை சொல்கின்ற பொழுது இதை தாய் என்றார்கள். தாய் மண், தாய் நாடு, தந்தை நாடு என்று சொல்வதில்லை. ஒரு பாவேந்தர் தான் சொல்லுவார். ஆனால் தாய் நாடு என்று காரணம் என்னவென்றால், இந்த இந்திய தேசம்தான் உலகத்தை அத்தனை பேர்களையும் நேசிக்கிறது, யாரையும் விடலை. அதனால் அந்த தாய்மை உள்ளம் வந்துவிட்டால் அந்த நேசிப்பு வந்துவிடும். அதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், தற்பொழுது பாகிஸ்தானுடைய வீரர் ஜெயிச்சிருக்கார், ஈட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். இந்தியாவினுடைய தாய் இங்கிருந்து சொல்கிறார், அவரும் எனக்கு மகன்தான். யாரு? இந்திய தாய் சொல்கிறாள். நதீமை பார்த்து இந்திய தாய் சொல்கிறார், சோப்ராவினுடைய தாய் சொல்கிறார், நதீமும் எனக்கு மகன்தான் என்கிறார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நதீமுடைய தாய் சொல்கிறார், சோப்ராவும் எனக்கு மகன்தான், அவன் வெற்றி பெற வேண்டும் என்று என் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்கிறார். இந்த தாய்மை உணர்வுதான் இங்கு அவசிய தேவை. அதுதான் இந்த தேசத்திற்கு இருக்கிறது. இந்த தேசம் உலகம் அத்தனையும் மக்களாக நேசிக்கிறது. இந்த இலக்கிய மன்றம் என்ன செய்து விட்டது என்று கேட்கலாம். தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. இலக்கியத்திற்காக சொல்கிறேன். ராமாயணத்திலே ராமர் பாலம் கட்டுவார். பாலம் சேது பாலம் கட்டும் பொழுது எல்லோரும் உதவி செய்வார்கள். அணில் தன் பங்குக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கும், ஆனால் அதனால் முடியாது. உடனே தண்ணீரில் விழுந்து குளித்துவிட்டு மணலிலே விழுந்து மண்ணை கொண்டு வந்து ராமர் முன் அந்த பாலத்திலே உதிர்க்கும். எல்லோரும் நீ என்ன கொண்டு வந்து விட்டாய் என்று அணிலை பார்த்து கேட்பார்கள். ராமர் சொல்வார், இல்லை, எல்லோரும் கடமையினை செய்தார்கள், தன்னால் முடிந்த கடமையினை அணில் செய்தது என்று ராமன் தடவி கொடுப்பார். 3 விரல்கள் அதால் தான் வந்தது என்று ராமாயணம் பேசுகிறது. அதேபோல்தான் நீங்கள் பல பேரை இங்கு தடவி கொடுக்கிறீர்கள், அதனால் தான் உங்கள் முன் இத்தனை பேர்கள் மிகவும் செல்வாக்கு படைத்த மனிதர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இலக்கியம் இதுதான். சுதந்திரம்னா என்னன்னு கேட்கிறான். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது, சிறுத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஒரு நாயை உண்பதற்கு பசி. திடீர்னு என்ன பண்ணுது, ஒரு வீட்டுக்கூட பாத்ரூமில் உள்ளர போயிருது. வெளியில் இருக்கு பாத்ரூம், உள்ளர போயிருது. பால் மட்டும் வெளியே இருக்கு. உடனே அந்த வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுறான், அந்த பாத்ரூமை போய் லாக் பண்ணிடுறான். இப்போ சமீபத்தில் வந்த செய்தி, நம்ம தான் எல்லாத்தையும் மறந்துடுறோமே, அதனால ஞாபகப்படுத்துகிறேன். லாக் பண்ணிடுறான். லாக் பண்ண பிறகு வனத்துறைக்கு அவர் ஐயா போன்ற சீனிவாசன் ஐயா போன்றவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. வனத்துறை அதிகாரிகள் வருகிறார்கள், மயக்க மருந்தை செலுத்துகிறார்கள். 7 மணி நேரம் ஆகிவிட்டது அதை சிறுத்தையை வெளியே எடுப்பதற்கு. ஆனால் அந்த சிறுத்தை எதற்காக அதற்குள் நுழைந்ததோ அந்த வேலையை செய்யவில்லை. நாயும் உயிரோடு இருந்தது, நாயை சாப்பிடவே இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், சூழியலாளர்கள் சொல்கிறார்கள், சிறுத்தை தனது சுதந்திரத்தை இழந்து விட்டது. சுதந்திரத்தை இழந்து விட்டதால் நாயை சாப்பிடவில்லை. இதுதான் உண்மை. சுதந்திரம் இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க எலியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு பெரிய மரத்தையும் தொலைத்து விடும். ஆனா ஒரு கள்ளிப்பெட்டிக்குள்ள மாட்டிக்கிடுச்சுன்னு வைங்க, தொலையிட முடியாது. காரணம், சுதந்திரத்தை இழந்து சிரமத்தில் மாட்டி இருக்கிறது என்பது அந்த எலிக்கு தெரிகிறது. அதனால் துளையிடுவதற்கான சக்தியை அந்த எலி இழந்து விடுகிறது. ஐயாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் இறுதியாக வந்து விடுகிறேன். நான் நிறைய அவருடைய செய்திகளை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு கூட்டத்திலே பேசினார். இலக்கியத்தை பேசவில்லை, வரலாற்று ஆய்வுகளை பற்றி பேசினார். ரொம்ப அழகா தொடு உணர்வோடு பேசினார். அது எப்படி நடந்தது, அது எப்படி, நான் நினைத்தேன் ஒரு IAS அதிகாரி எப்படி இப்படி பேசுகிறார், வியப்பாக இருக்கிறதே என்றேன். ஆனால் ரொம்ப அழகா தொட்டு பேசிக்கிட்டே வந்தார். அந்த பண்டைய கால நடைமுறை, பண்டைய காலத்தினுடைய சூழல், அவர் பணியாற்றியக்கூடிய அந்த பகுதியிலே, கல்கத்தா போன்ற பகுதியிலே பணியாற்றியிருந்த போது ஹிமாச்சல பிரதேசத்தில் இருந்தது, இவைகளை பற்றியெல்லாம் மிக அழகாக சொன்னார். என்றாவது உணவு முறையை பற்றி ஒரு கருத்தையும் அவர் சொன்னார். அவர் மறந்திருக்கலாம். உணவு முறை எப்படி என்றால், த பாசிபிலிட்டி, இந்த பகுதியில் தான் அதிகமான தாவரவியல் உணவுகள் கிடைத்தது. அதனால் தாவர உணவுகளை உண்டார்கள். ஆனால் அந்த பக்கமெல்லாம் வெளிநாடுகளிலெல்லாம் மாமிச உணவை சாப்பிட்டார்கள். உணவு என்பது பாசிபிலிட்டியை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்கின்ற தகவலையும் அவர் தான் சொன்னார். பாசிபிலிட்டி தான் உணவை தீர்மானிக்கிறது என்று சொன்னார். அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. காரணம் என்னவென்றால், மிகச்சிறந்த பண்பாளர், எழுத்தாளர். இது ஒரு இது என்னன்னா, 26 எழுத்துக்களை கற்றவன். ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் தான். 26 எழுத்துக்களை கற்றவன் தலை நிமிர்ந்து பேசுகிறான்.
247 எழுத்துக்களை கற்ற தமிழன் தலைகுனிந்து பேசுகிறான். இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட். அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அதனால தான் ஒரு கவிதை கூட இருக்கிறது. அந்நிய மொழி பேசுபவனை தமிழன் குருவாக பார்க்கிறான், தமிழ் மொழி பேசுபவனை குரு என பார்க்கிறான் என்று சொல்வார்கள். எனவே நான் எழுதிய இந்த சுதந்திர தின கவிதையை வாசித்து விட்டு ஈலே ஆரம்பித்து ஈலே முடித்தேன். இன்று 78வது சுதந்திர தினம். இருகண் மூடினால் வருகிறது முன்னோர்கள் செய்த தியாகம். இந்திய பேட்டில் இடம்பெற்றிருக்கும் பெயர்கள் இந்த தேசம் தலைத்தோங்க மண்ணில் புதைந்த வேர்கள். இதயம் நினைக்க வேண்டும் அந்த வேர்களை, இன்றும் என்றும் போற்ற வேண்டும் அந்த சுதந்திர வீரர்களை. இதயத்துக்குள் வரவே கூடாது நமக்குள் பிரிவினைகள், இருந்து வந்துவிட்டால் நாம் இல்லை இந்தியர்கள். இந்து முஸ்லீம் கிறித்தவர் நாமெல்லாம் சகோதரரே, இந்த சிந்தனை இருக்கும் வரை நமக்குள் வராது தகராறே. இந்த தேசத்தின் சிறப்பே வெற்றுமையில் ஒற்றுமை. இதை புறந்தள்ளிவிட்டால் வந்துவிடும் வேற்றுமை. இங்கு உள்ளோர் அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள். இதைத்தான் வலியுறுத்துகிறது நம் இந்திய சட்டங்கள். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரங்கள், இவைகளுக்கு பின்னால் இருக்கிறது நிறைய உயிர் தியாகங்கள். இன்னுயிர் துறந்து சுதந்திரம் பெற்றுத்தந்த அந்த தியாகிகளை இந்நாளில் நினைவு கூறுவோம் அவர்களின் தியாகங்களை. இன்று மட்டுமல்ல என்றும் மதிப்போம் சுதந்திரத்தை. இதயத்தில் வைத்து கொண்டாடுவோம் இந்திய தேசியத்தை. இதயத்தில் வைத்து கொண்டாடுவோம் இந்திய தேசியத்தை. முகப்புரையிலே RMS நந்தகுமார் அழகாக சொன்னார். நீங்கள் கவனிச்சிங்களா என்னான்னு தெரியல. கவனிப்பும் படிப்பும் ஆற்றலும் இருக்கின்ற பொழுதுதான் எதையும் கட்டமைக்க முடியும். அவர் ஒரு செய்தி சொன்னார். என்னன்னா, அந்த ஹிந்து மதத்தினுடைய, அதாவது தமிழ் மரபில் வந்த செய்தியையும் சொல்லி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நல்லிணக்கம் தான் நமக்கு தேவை. என்னை போன்ற இவர் சொல்லுவார், யாருன்னா கண்ணதாசன், குடியை பற்றி மற்றவன் சொல்வதை விட நான் தான் சொல்ல வேண்டும் என்பார். காரணம், நான் சாராயம் குடிச்சிருக்கேன், அதனுடைய தீங்கு தெரியும்பார். நல்லிணக்கம் என்பது மற்றவர்கள் சொல்வதை விட நான் சொல்ல வேண்டும். காரணம், 16 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறையில் இருந்தவன். உங்களை கொண்டு போய் உள்ளர வச்சுட்டு வந்துடுவான். ஒரு ஆள் கவிதை எழுதினார், கோக்கா மாக்கா என்னை கொண்டு போய் வச்சுட்டான் நேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாண சுந்தர தேவரை அவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்களாம். அவர் செய்த தவறுக்கு. அதுக்கு சொல்லுவாங்க, அவர் மாக்காவே சொல்லுவார். அவர் ஒரு இலக்கியவாதி, மிகச்சிறந்த இலக்கியவாதி. எனவே இங்கு ஒரே 2 வரியில் சொல்லிடுறேன் அவரை பற்றி. வெட்டு 1 துண்டு 2, வெட்டு 1 துண்டு 2 என்று பேசுவதால் தான் என்று பேசி அவர் IAS ஓய்வு பெற்றது 2012. வெட்டு 1 துண்டு 2, அவர் IAS ஓய்வு பெற்றதும் 2012. அப்போது அதன் பிறகுதான் புரிந்தது, இவர் எப்பொழுதுமே பேச்சில் இருக்கும் நேர்மை, இவரிடம் இருக்காது கயமை. தமிழ் மொழியை கற்றறிந்தவர், தமிழ் மொழியை தன் பின்புலத்தால் வகுத்து கொண்டவர், எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டவர், சபையில் ஆளுமை சக்தியை அதிகம் கற்றுக்கொண்டவர், தமிழ் மகளை தன் துணைக்கு அழைத்து கொண்டவர். எப்பொழுதெல்லாம் மகள்களை தகப்பன் அழைத்து கொள்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய எண்ணங்களை, வைராக்கியங்களை கொள்கிறான் என்ற அர்த்தம். அந்த தமிழ் மகளை தன்னுடன் இணைத்து கொண்ட IAS இங்கே வந்து உரையாற்ற வேண்டும், இது எங்களுடைய ஆசை என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். கவிஞர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினரின் நேரம். ஐயா அவர்களை உங்களின் கரவழியோடு அன்போடு சிறப்புரையாற்றுமாறு இங்கு அழைக்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கும் திரு ராம்மோகன் அவர்களே, விடுதலை போராட்ட வீரரின் மகனும் விமானப்படையில் பணிபுரிந்தவருமான என் அன்பு நண்பர் திரு ராஜமோகன் அவர்களே, அன்னசத்திரம் 1000 நாட்களின் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்ன பாரதியின் வாக்கிற்கிணங்க கல்வியை வள்ளல் தன்மையுடன் அளித்து கொண்டிருக்கும் திரு முஸ்தபா அவர்களே, லாரல் மேல்நிலைப்பள்ளி பட்டுக்கோட்டை தலைவர் வி பாலசுப்ரமணியன் அவர்களே, இணை ஆணையராக காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு சிவபாஸ்கர் அவர்களே, திரு நந்தகுமார் அவர்களே, சுவாமிநாதன் அவர்களே, கவிஞர் பஷீர் அகமது அவர்களே,
ஒருங்கிணைப்பாளராக மிகச் சிறப்பான பணியாற்றிய திரு செல்வ சிதம்பரம் அவர்களே, நன்றியுரை ஆற்ற வந்திருக்கும் கண்ணன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு அமர்ந்து எங்கள் அனைவருடைய உரையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பெருமக்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். திரு ராஜமோகன் சில நாட்களுக்கு முன்னால் என்னிடம் பேசிய பொழுது பாரதியை பற்றி பேசுங்கள் என்று பணித்தார். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்னால் என்னுடன் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுதும் மிக அழகாக அடக்கத்துடன் இருக்கும் அவருடைய தமிழறிவு என்னை வியக்க வைத்தது. நன்றாக ஒரு கர்ண பரம்பரை கதை ஒன்றை சொன்னார். அது நம்முடைய தமிழின் பெருமை. முதல் சிவபெருமான் வந்து சொன்னாராம், சங்கை கீறு கீரென்றிருக்கும் கீரனோ என் பாட்டில் பழி சொல்ல வல்லான் அப்படின்னு சொன்ன உடனே நக்கீரன் சொன்னாராம், சங்கருப்பதெங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே முன்போல் இறந்துண்டு வாழோம். ஒரு கடவுள்னு சொல்லி கருதப்படுற ஒருத்தரை பார்த்து நீ ஒரு பிச்சைக்கார பையன், நீ என்ன எண்ணிய பழி சொல்றதுன்னு சொன்னால் தொழிலின் மேன்மையை பற்றி தமிழர்கள் எந்த அளவு உயர்வாக நினைத்திருந்தார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்பதை உணர்ந்திருந்தார்கள் என்பதை உணர முடியும். அழகாக திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார். பாரதியை பற்றி மட்டும் உயர்வாக பேசலாமா என்றால் நிச்சயமாக பேசலாம். அதற்குரிய காரணங்களை நான் கூறுகின்றேன். பாரதியுடைய சீடர் பாரதிதாசன் அவரை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு மணக்க வரும் கற்பூரச் சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் பாவலன் பாரதி புகுத்து மொழி பேச்செல்லாம் பொன்னியாற்று புனல் போல பொங்குகின்ற கனல் போல துடித்து குதித்து தொடர்வதுண்டாம் அன்னார் பாட்டில் என்று பாரதிதாசன் தன்னுடைய குருவை பற்றி கூறுவார். புதிய அறம்பாட வந்த அறிஞன். இந்த புதிய அறம் தமிழகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அறம். அந்த அறத்தை மறுபடியும் தமிழர்களுக்கு புகட்டுவதற்கு 2000 ஆண்டுகளானன. அதை புகட்டுவதற்காக 2 பேர் தோன்றினார்கள். முதலில் அது எந்த அறம்? தமிழர்களுடைய அறம் மனிதத்துவத்தை, மனித மாண்பினை பாராட்டிய அறம். அதுதான் தமிழர்களுடைய அறம். நீங்கள் புறநானூற்று பாடல்களை பார்த்தீர்கள் என்றால், அகநானூற்று பாடல்களை பார்த்தீர்கள் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருப்பது மனிதத்துவத்தின் மாண்பு. அரசனை பார்த்து பரிசில் பெற வருகின்ற புலவர் ஒருவர் உரையாற்றுவார், யானைக்கு 1 மா நிலத்தில் விளைவித்தோம் என்றால், 1 மா என்பது 1 ஏக்கரில் 1/3 பங்கு, 1 மா நிலத்தில் விளைவித்தோம் என்றால் அந்த விளைச்சல் யானைக்கு பல நாட்கள் உணவாக இருக்கும். ஆனால் யானையே போய் உணவெடுக்க முயன்றால் அதன் காலில் நசுங்கி அத்தனை தானியங்களும் நாசமாய் போய்விடும். எனவே வரி வசூலிப்பது என்பது உன் உறவினர்களை அவர்களிடம் அனுப்பாதே, வரி யார் கொடுப்பார்கள் அவர்களிடம் அனுப்பாதே, முறையாக வரி வாங்கி நல்ல ஆட்சி செய் என்று ஒரு புலவர், குடவையனார் என்ற புலவர் ஒரு மன்னனுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் என்பது புறநானூறு சொல்வது. ஔவையார் தன்னுடைய பாடலை அதியமான் ரசிப்பதை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்வார், குழந்தையுடைய பேச்சில் பொருளும் கிடையாது, அதில் பெரிய இலக்கிய சுவையும் கிடையாது. ஆனால் அதனுடைய பெற்றோருக்கு அந்த குழந்தையுடைய பாடல்தான், குழந்தையுடைய பேச்சு தான் உலகில் மிகப்பெரிய பேச்சு. அதுபோல் அவ்வளவு சிறப்பில்லாத என் பாட்டை ரசித்து பாடுகின்றான், ரசிக்கின்றான் என்னுடைய மன்னன் அதியமான் என்று பேசும் பொழுது அவருடைய பாடல் ரசிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், குழந்தைகளை எந்த அளவு நாங்கள் நேசித்தோம், என் முன்னோர்கள் நேசித்தார்கள் என்பது அதில் நமக்கு தெரிய வருகின்றது. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று மகிழ்ந்து பாடியிருந்த நாடு இந்த நாடு. கற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட மதிப்பை நம்முடைய நாடு கொடுத்தது என்று பார்த்தோம் என்றால், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் என்று ஒரு இளம் சிறுவன் இருந்தான். சிறு வயதில் சோழர்களும் சேரர்களும் அவனை எதிர்த்து போராட, சின்ன பையன்தானே என்று வந்த பொழுது அவர்களை எதிர்த்து நின்று போரில் வெற்றி கண்டான். அது தலையாலங்கானம் என்ற ஊரில் நடந்த போர். அதனால்தான் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் என்ற பெயர் பெற்றான். அவன் போருக்கு புறப்படுவதற்கு முன்னால் அவனுடைய தாய்மாமன் இரும்பிடர் தலையாரே ஒரு பெரிய புலவர். அவன் போருக்கு புறப்படுவதற்கு முன்னால் அவன் ஒரு பாடல் சொல்லுகின்றான். அந்த பாடலில் அவன் என்ன சொல்லுகின்றான், நான் போருக்கு சென்று தோற்றுவிட்டேன் என்றால் என்னுடைய மக்கள் என்னை இகழட்டும், என் உறவினர்கள் என்னை தூற்றட்டும். இதெல்லாம் வழக்கமாக நடக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க.
ஆனால் அதைவிட அவன் என்ன சொன்னான்? மாங்குடி மருதன் என்ன புலவர் எம்மை வரையாதொழிக, மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட இந்த தமிழ் சங்கம் என்னை பாடாது தொலையட்டும். அதுதான் இருப்பதில் மிகப்பெரிய இகழ்ச்சி. புலவர்கள் என்னை பாடாது விட்டால் நான் மனிதனாக வாழ தகுதி இழந்தவன், மன்னனாக இருக்கும் தகுதி அற்றவன் என்று ஒரு மன்னவன் நினைக்கின்றான் என்றால் கற்றவர்களுக்கு எந்த சிறப்பு இருந்தது என்பதனை நாம் உணர முடியும். இதெல்லாம் சங்ககாலம். இந்த சங்ககாலத்துக்கு அப்புறம் நமக்கு சங்ககாலங்கிற வார்த்தையை நான் ஒத்துக்கிறது இல்லை. பழந்தமிழ் இலக்கியம், ஃபார் வாண்ட் ஆஃப் பெட்டர் வேர்ட், அதை சங்ககாலம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பழந்தமிழ் இலக்கியத்தில் 2 பகுதி இருந்தது. 14 மேல் கணக்குன்னு ஒன்று, 10 பாட்டு 8 தொகையும். அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு, அது நீதி நெறிமுறை நூல்கள், திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், இப்படியெல்லாம் இருந்தது. இதுக்கப்புறம் காப்பிய காலம் வந்தது. காப்பிய காலத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற 5 பெருங்காப்பியங்களும் 5 சிறு காப்பியங்களும் உருவாகின. இதுக்கப்புறம் பக்தி இலக்கியம் வந்தது. ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா கிராஜுவலி த டிட்டோரியேஷன் ஸ்டார்டட். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் தங்கள் மாண்பினை இழக்க துவங்கி விட்டார்கள். அதாவது மனித மாண்புதான் வாழ்வில் பெரியது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் காப்பிய காலத்திலேயே பல மூட நம்பிக்கைகள் வர துவங்கி விட்டன. சதுக்கத்தில் ஒரு பூதம் இருக்கும், யாராவது பொய் சொன்னால் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் வரும். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளும் அப்பொழுதே வர துவங்கி விட்டன. பக்தி இலக்கியம் எந்த காலகட்டத்தில் வந்தது? இது முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதாவது ராஜராஜன் காலத்தில், சோழர்கள் காலத்தில் என்னாச்சு, ஆதித்த கரிகாலன் என்ற ஒரு இளவரசன் கொல்லப்பட்டான். கொல்லப்பட்டது உள்ளூர்காரங்களே சேர்ந்து கொண்டு விட்டான். அப்போ அடுத்து வந்த ராஜராஜனும் ராஜேந்திரனும் உள்ளூர்காரங்களை நம்ப மாட்டோன்ட்டாங்க. இவங்களை நம்பினா நம்மளையும் போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாங்கன்னு சொல்லி வெளியூர்காரங்களை கொண்டு வந்தாங்க. வெளியில் இருந்து ராஜஸ்தான் பகுதியிலிருந்து பிராமணர்கள் வந்தாங்க. இப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்தால் அவர் முதல்ல தன்னை பாதுகாத்துக்கணும்னு தான் நினைப்பார். அது ஒரு இயல்பான, அதில் அவங்கள குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நீர்நிலைகள் உள்ள இடத்துல தான் எங்களுக்கு நிலம் கொடுக்கணும், நாங்கள் யாரையாவது கொண்டா கூட எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அவங்களே சட்டம் போட்டாங்க. அந்த காலத்தில் சிஸ்டம் எப்படி இருந்தது? சட்டத்தை இயற்றுபவர்கள் குருமார்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் அரசர்கள் அப்படின்னு இருந்தது. சட்டம் இயற்றும் அதிகாரம் குருமார்களுக்கு தான் இருந்தது. அப்போ இதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, வெளியூர்லேருந்து வந்தாங்க, அவங்களே தெரிஞ்ச மொழி அவங்க பேசினாங்க. அப்போ இங்கே வடமொழி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த வடமொழி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சோன்னு நீலகண்ட சாஸ்திரி சோழர் வரலாறு எழுதும்போது சொல்லுவார், நூற்றுக்கணக்கான சம்ஸ்கிருத பள்ளிகளுக்கு நிபந்தம் அளித்த ராஜராஜன் ஒரு தமிழ் பள்ளிக்கு கூட கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. அப்போது இந்த மாதிரி காலத்தில் ஒரு ஷார்ட்டேஜ் வந்தது. அதாவது எல்லாமே வடமொழி தான். கோயிலுக்கு போனால் அங்கே எனக்கு ஒன்றுமே வழங்க மாட்டேங்குது, நான் இது கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. இப்போ இந்த காலத்து உதாரணத்தை சொல்கிறதுனா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்தோடனே இந்து ஆங்கில நாளில் சரியாக போகல சர்க்குலேஷன், உடனே இந்து தமிழ் ஒன்று ஆரம்பித்தாங்க. அது மாதிரி இந்த பக்த பெருமக்கள், உண்மையான உணர்வுடைய பக்த பெருமக்களை தமிழில் பாட வச்சாங்க. அப்படிதான் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இவைகளை தான் அப்படித்தான் வந்தன. அப்போது ஒருவருடைய பக்தி அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையான விஷயம், அதை யாரும் கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. ஆனால் எது தப்பாக போயிடுச்சுன்னா, மனிதன்தான், மனிதத்துவம்தான் பெரிது அப்படின்னு வாழ்ந்த ஒரு சமுதாயம் உன்னோட முயற்சியை பற்றி கவலையே படாத, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு மனநிலை வர்றதுக்கு இந்த பக்தி இலக்கியம் துணையாக போயிடுச்சு. இப்போ அப்பருடைய தேவாரத்தை பார்த்தீங்கன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே அப்படின்னு பாடினார். மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம் பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்லி பாடினார். அவங்க ஆண்டாள் என்ன சொன்னாங்க, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ நும் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் என்பார். அப்போ இறைவன் என்பவர் ஒரு பக்தியில் எவ்வளவு தூரத்திற்கு இன்றியமையாதவரோ அந்த அளவுக்கு இன்றியமையாததாக மனித சக்தியையும் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த உணர்வு மழுங்கி போயிற்று.
இதன் காரணமாக என்ன ஆச்சு? மனிதத்துவத்தை நேசிக்கும் போற்றும் பண்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏறக்குறைய 2000 வருஷம் இப்படி இருந்தோம். 2000 வருஷம் தமிழர்கள் வந்து தங்களுடைய பழம்பெருமை என்ன என்பதை உணராதவர்களாக மாறிப்போன காலத்தில் இவர் வந்து வள்ளுவர் வந்து ஒரு பாட்டு சொன்னார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். அதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையை படைச்ச கடவுள் நாசமா போட்டோம். என்ன ஒரு தைரியம்! அப்போ மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட மகத்துவத்துடன் வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு சமுதாயம். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம். இப்படி போன காலத்தில் 2000 வருஷம் கழிச்சு 2 பேர் வந்தாங்க. வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தார். வள்ளலார் வந்து ஒரு அவருடைய மனித நேயத்தை பற்றி இப்போ ஒழுங்கான விமர்சனமும் ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸும் நடக்கலை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு இயற்கை சக்தியை பாடினார். முருகனை பாடத் துவங்கியவர், நடராஜனில் சென்றவர், இறுதியாக ஒளிதான் தெய்வம் என்று பேச ஆரம்பித்தார். நம்ம பெரியார் ராமசாமி ஒரு பெரிய சமுதாய இயக்க தலைவர். இதில் சொல்லியிருக்காங்க, புத்தர் காலத்துக்கு அப்புறம் 2000 வருஷம் கழிச்சு இப்படிப்பட்ட சமுதாய புரட்சியை இவர் தான் கொண்டு வந்தார்லாம் வெளிநாட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அவருக்கு இணையாக 2 பேர் இருந்தாங்க. ராமானுஜர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ராமானுஜர் வந்து அந்த காலத்தில் வந்து அவர் வந்து சொன்னாங்க, இந்த மந்திரத்தை சொன்னால் நீ வந்து பிராமணன் ஆயிடுவேன்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொன்னது அவருடைய குருநாதர் சொன்னார். அந்த மந்திரத்தை சொன்னா அவன் வயிறு வடி செத்து போயிடுவேன்னு சொன்னார். இவர் ஸ்ரீரங்கம் கோயில் மதில் மேலே ஏறி நின்று ஓம் நமோ நமோ நாராயணாய நமகான் 3 தரம் சொல்லி சொன்னவன் அத்தனை பேரும் நீ பிராமணன் தான் வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பூணூல் மாட்டி வச்சிட்டார். அது ரொம்ப பெரிய ஒரு புரட்சி அந்த காலத்தில். இப்போ பூணூல்னாலும் ஒருத்தர் பெரியவர் அவர் சின்னவராக நான் சொல்லலை. அப்படி ஒரு நினைப்பு இருந்தபோது அவர் அதை செஞ்சார். அது மாதிரிப்பட்ட ஒரு பெரும் புரட்சியை நடத்தி காட்டினவர் வள்ளலார். எந்த அளவுக்கு அவருடைய புரட்சி இருந்ததுன்னா, அவர் ஒரு பெரிய பக்தியாளர். நாத்தியம் பேசின ஐயா பெரியார் வந்து அவருடைய 6ஆம் திருமுறையை புஸ்தகம் போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இப்படிப்பட்ட புரட்சிகரமான கருத்தை சொல்லியிருக்காரு, இது நீங்கள் எல்லாரும் படிங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இன்னொருத்தர் வந்தவர், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் அப்படின்னு சொன்ன அந்த வள்ளுவனை பின்பற்றி தனி ஒருவனை குணவிலையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்ன பாரதி வர்றதுக்கு 2000 வருஷம் ஆச்சு. ஏன் பாரதி ரொம்ப பெரிய கவிஞர் இல்லை, ரொம்ப பெரிய மனுஷர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, அவருடைய சிந்தனைகள் அப்படி இருந்தது. நமக்கு வந்து மிக அற்புதமான கவிஞர்கள்னு தமிழ்நாட்டில் இருந்தாங்க. கம்பர்னு ஒருத்தர் இருந்தார். பாரதியாரே சொல்லுவார், யாமறிந்த கவிஞரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்குவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சியிலே சேமமுற வேண்டுமெனில் திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் அப்படின்னு பாடியிருக்கார். இந்த கம்பருடைய இலக்கிய சுவை இருக்குல்ல, காளிதாசன் ஒரு மகா கவி ஒருத்தர் வடநாட்டில் இருந்தார். சாகுந்தலம், ரகுவம்சம், மிர்சகடிகம் இப்படிலாம் பல அற்புதமான நூல்கள் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான இலக்கியம் படைத்தவர். அந்த இலக்கியத்துக்கு எந்த வகையிலும் குறையாதது கம்பனுடைய இலக்கியம். ஒரு நாடு அயோத்தி வந்து எவ்வளவு செழிப்பாக இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கம்பர் வந்து பாடுவார். தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கள் முழவினேங்க, குவளை கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட, தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுவார். இவரை வந்து என்ன பண்ணாரு, கைகையை வந்து தசரதன்ட்ட வரம் வாங்கிட்டாங்க, உன் பிள்ளைய காட்டுக்கு அனுப்புன்னு. அவங்க ஏன் 14 வருஷம் போக சொன்னாங்க? ஏன்னா அந்த காலத்து சட்டப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் பட்டா போயிடும். அப்போ 12 வருஷத்துக்கு மேலே இன்னொரு வருஷம் சேஃபாக வச்சு 14 வருஷம் போயிட்டான்னா அவனுக்கும் அரசுரிமை இல்லை, அவன் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் இல்லை. அதை உறுதிப்படுத்துறதுக்காக இவங்க பண்ணாங்க. பண்ணிட்டு இவற்றை என்ன சொன்னாங்க ராமன்ட்ட, ஆழிசூழ் உலகலாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேல் கொண்டு பூழி வெங்கான நண்ணி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். 7 ஆண்டு, 2 தரம் 7, 14 வருஷம் கழிச்சு வாழ்னு நான் சொல்லலப்பா, ராஜா சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ராமன் சொன்னா அவனுக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு. ராமன் சொன்னா, மன்னவன் பணி என்றாகில் நுண்பணி மறுப்பனும். ஏமா இந்த கதையெல்லாம் அப்பா பேரெல்லாம் சொல்லிட்டு நீயே சொல்லிடுற போயிடுவோனே. என் பின்னையேன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, என்னிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன், மின்னுளிர் காணும் என்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் அப்படின்னு சொன்னான்.
இதை கம்பர் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார். நிச்சயமாக பாராட்டுக்குரியவன் தான். ஆனால் வாலி என்ற பேரரசனை நேர் நின்று போரிட முடியாத ராமன் பின்னால் இருந்து தாக்கி கொன்றான். அடிபட்ட வாலி வந்து ராமன்ட்ட வந்து கேட்குறான், எந்த காரணத்தினால நீ என்னை வந்து இப்படி அடிச்ச, உனக்கு என்ன ரைட் இருக்கு கேட்டதுக்கு இவன் சொன்னா, நீ மானுட தர்மப்படி நடக்கல, இன்னொருத்தன் மனைவி வந்து நீ வந்து வீட்டில் வச்சிருக்க. இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எப்படி ராவணன் மேல சீதை மேல வந்து அவர் அத்துமீறினாருங்கிற பழி வந்ததே இல்லையோ, அதுபோல வாலி மேலேயும் வந்து சுக்ரீவன் மனைவி மேல அத்துமீறினாங்கிற பணி வந்ததே இல்லை. அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, தம்பி அவரு சுக்ரீவன் ஒரு குடிகாரன், அப்போ அவர் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிச்சுட்டு இருந்திருப்பார். இவர் அண்ணன் வந்து தலையிட்டு, நீ பேசாம நம்ம வீட்டில் வந்துருமா, இவன் ரொம்ப ஓவரா தான் துள்ளிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா எந்த இலக்கியத்திலையும் கூறப்படவில்லை வாலி வந்து தன்னுடைய தம்பி மனைவிட்டு வந்து தவறா நடந்தான்னு சொல்லலை. அப்போ இவர் சொல்றாரு, நீ மானுட தர்மப்படி நடக்கவில்லை. ஏன்னா மானுட தர்மப்படி தம்பி பொண்டாட்டி நம்ம வீட்டில் வச்சிருக்கிறத பற்றி ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க, பேசுவாங்க. அப்போ வாலி அதுக்கு பதில் சொன்னா, நான் வானரம், என்னுடைய தர்மப்படி தான் நான் நடப்பேன், ஓன் தர்மம் எப்படி எனக்கு செல்லும்? நம்பர் 1. நம்பர் 2, நீ வந்து என்ன இந்த நாட்டு அரசனா? உன் சொந்த நாட்டிலே உனக்கு அரசு உரிமை போயிருச்சு, நீ எப்படி இங்கே வந்து நீதி கொடுக்க முடியும்? உனக்கு என்ன தகுதி இருக்கு? இது 2வது கேள்வி. இந்த 2 கேள்வியும் கேட்டது யாரு? நினைவு வச்சிருக்கணும், கேட்டது வாலி, ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ். அந்த ராமாயணத்தில் உள்ள ஒரு பாத்திர படைப்பு அவர் வந்து கேட்குறாரு. ஆனால் கம்பன் கேட்கல. இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்து சீதை வந்து இதில் போர்க்களத்தில் வந்து ஜெயிச்சு முடிச்ச உடனே, ராவணன் ஜெயிச்சு முடிச்ச உடனே அவர் சீதையை கூப்பிட்டு வர சொல்றாரு. அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்க? அந்த அம்மா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தன்னுடைய நாயகனையே நினைத்து நினைத்து உருக்குலைந்து நின்று அந்த சீதையை பார்க்கும்போது ராமனுடைய முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, கடுகடுன்னு முகத்தை வச்சிருந்தான். கம்பனையும் எழுதுறாரு. அப்புறம் சொல்றாரு, சத்திரிய தர்மத்திற்காக நான் இந்த போருக்கு வந்தேன். நீ வால்மீகி சொல்றது இன்னும் ஆவேசமா சொல்ற, நீ லக்ஷ்மணன் கூட வேணா போய் வாழ்ந்துக்கோ, பரதன் கூட போய் வேணா வாழ்ந்துக்கோ, இப்படியெல்லாம் ராமன் சொன்னதா வந்து வால்மீகி சொல்றாரு. கம்பர் அதை மட்டுப்படுத்தி, சத்திரிய தர்மப்படி நான் வந்தேன், வென்றேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, உன்னுடைய பதிவிரதா தன்மையை வந்து நீ நிரூபிக்கணும், நீ தீக்கொடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நல்ல ராஜாராமனாக இருக்க வேண்டும் என்று நினைத்த ராமன் மோசமான சீதாராமனாக இருந்தான் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தை படித்தாலே நமக்கு தெரியுது. இதான் உண்மை. இதையும் கம்பர் சாடவில்லை, உண்மையை சொன்னார். ஆனால் இதை சாடலை. இதுக்கும் பாரதிக்கும் வித்தியாசம் பாருங்க. பாஞ்சாலி சபதம்னு ஒன்று பாரதி எழுதினார். அதில் எல்லாரும் சபதம் போடுவாங்க. அந்த பாஞ்சாலிய சூதலை வந்து பணையம் வச்சோடனே பீமனுக்கு தாங்காது. பீமன் சொல்லுவான், சூதர் மனைகளிலே அன்னை தொண்டு மகளிர் உண்டு, சூதிர் பணையமென்றே அங்கோர் தொண்டச்சி போவதில்லை, ஏது கருதி வைத்தாய் அன்னை, யாரை பணையம் வைத்தாய், பூமி அரசரெல்லாம் கண்டே போற்ற விளங்குகின்றான், சாமி புகழினுக்கே வெம்போர் சண்டன பாஞ்சாலன், அவன் சுடர்மகளை அண்ணே ஆடி இழந்து விட்டாய், தவறு செய்து விட்டாய் அண்ணே, தர்மம் கொன்று விட்டாய், சோரத்தில் கொண்டதில்லை அண்ணே, சூதிர் படைத்ததில்லை, வீரத்தினால் படைத்தோம், வெம்போர் வெற்றியினால் படைத்தோம், சக்கரவர்த்தி என்றே மேலாம் தன்மை படைத்திருந்தோம், போக்கென ஒரு கணத்தே எல்லாம் போக தொலைத்து விட்டாய், நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே, நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமை அடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம், துருவதன் மகளை திட்டத்துயினன் உடன்பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர் கடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை தம்பி, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு பீமன் சொன்னான். என பீமன் சொல்ல இதை எடுத்து இவ அர்ஜுனன் சொல்ல, மனமாற சொன்னாயோ வீமா, என்ன வார்த்தை சொன்னாய், யாரை சொன்னாய், கனமாறும் துருவதனார் மகளை சூது களியினிலே இழந்திடுதல் குற்றம் என்றாய், சினமான தீ அறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சிறந்து சொன்னாய், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தருமம் மறுபடி வெல்லும், எருமையற்கை மருமத்தை நாம் உலகங்கற்க விதி இந்த செய்கை செய்தான், கருமத்தை மென்மேலும் காண்போம், கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் வரும்ல அவர் சொன்னார். இதெல்லாம் அந்தந்த பாத்திரங்கள் சொன்னாங்க. இவர் தேசத்தை வச்சு இழந்துட்டார். தர்மன் வந்து தேசத்தை வச்சு இழந்த போது எந்த பாத்திரமும் பேசல, பாரதி பேசினா, தேசம் வைத்திழந்தான், சீச்சி சிறியோர் செய்கை செய்தார், கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போல, நீ யார் இந்த தேசத்தை விற்கிறதுக்கு, நீ இந்த தேசத்துடைய தர்மகர்த்தா, ஒரு ட்ரஸ்டி, உனக்கு என்ன அதிகாரம் இந்த தேசத்தை விற்கிறதுக்கு? இதை சாடினது பாரதி. ராமனுடைய கல்யாண குணங்களை பாடிய கம்பன் அவருடைய கேள்விக்குரியதான குணங்களை பற்றி சாடவில்லை. ஆனால் பாரதி யாரையும் விடவில்லை.
அவருக்கு சத்தியம்தான் பெரிது, நேர்மைதான் பெரிது. அதனால வந்து பாரதி வந்து இவரை சாடினார். எதனால பாரதி வந்து இவரை விட நம்ம கம்பரை விட உயர்ந்து நிற்கிறார்னா, கவிச்சுவையில் கம்பனும் பாரதியும் இணையானவர்கள் என்று கூற முடியும். கம்பர் ஒருபடி மேலே. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏத்துதற்குரியோன் இணையலா கவிஞன் ஒன்பாவிற்குயர் கம்பன் என உயர்ந்தோரால் புகழப்பெற்ற உறவோன் மிடியலா புலமை பெற்ற மேதை கவி சக்கரவர்த்தின்னு அந்த காலத்திலே சொல்லுவாங்க. அத்தனைக்கும் பொருத்தமானவர். அந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். வெளித்தோற்றமும் உள்புறமும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்புறத்தில் பாரதி வந்து 2 ஸ்டெப் மேலே நிற்கிறார். அதனால தான் பாரதியை நம்ம வந்து மாபெரும் தத்துவ ஞானி, அவர் வெறும் கவிஞரில், மறுபடியும் சொல்கிறேன். கவிதைங்கிறது பாரதிக்கு வந்து ஒரு ஊடகம். இப்போ நமக்கு தமிழ் வந்து ஒரு ஊடகம். இப்போ உங்கள்கிட்ட யார்ட்டையாவது நான் பேசணும்னு நினச்சேன்னா தமிழில் பேசுகிறேன், ஏன்னா உங்களுக்கு விளங்குது, எனக்கு விளங்குது. அது மாதிரி தன்னுடைய கருத்துக்களை, தத்துவத்தை சொல்வதற்கு பாரதி பயன்படுத்திய ஒரு ஊடகம்தான் கவிதை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி அனிமேட் ஆப்ஜெக்ட், இன்னனிமேட் ஆப்ஜெக்ட், நகர்வன நிரந்தரமாய் நிற்பன, இதையெல்லாம் என்னுடைய ஜாதின்னு ஒரு மனிதனால் உணர முடியும் என்றால் மனிதத்துவத்தை எந்த அளவிற்கு பாரதி பெரிதாக எண்ணி இருக்கின்றான் என்பதனை நம்மால் உணர முடியும். பாரதிட்ட இன்னொரு சிறப்பு நம்ம என்ன பார்க்குறோம், எதை பாடினாலும் கடைசியில் எங்கே வருவார் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்லுவார், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் பெருசுன்னு சொல்லி முடிப்பார். படிப்பு எல்லாரும் சொல்லிக் கொடுன்னு சொன்னார். அது ஒரு சின்ன கவிதை. அந்த கவிதையில் உள்ள அழகை பாருங்க. முதல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், என்ன செய்யணும், பசியோடு இருக்கவனுக்கு வந்து படிப்பு வராது மனசில். அதனால முதல்ல சொல்கிறாரு, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். அதான் ஃபஸ்ட்டு ப்ரீ கண்டிஷன். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், சோறு போட்டாச்சு. அடுத்து யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் உள்ளவங்க, இவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்போமா. அடுத்து சொல்கிறார், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் irrespective ஆஃப் காஸ்ட், creed, கம்யூனிட்டி, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சரி, எல்லாரையும் கொடுத்து ஸ்கூலில் வந்து கூட்டு வச்சிட்டோம். முதல்ல சாப்பாடு போட்டோம். இப்போ அடுத்து வந்து எல்லாரையும் கூட்டு வந்து பாடம் சொல்லித்தர ஆரம்பிச்சிடலாமா. வர சொல்லி இல்லை, அவ்வளோ அவசரமாக பாடம் சொல்லித்தராத. அந்த பாடத்தை கிரகிக்கக்கூடிய சக்தியை முதல்ல சொல்லு. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி, give them the training. சரி, அடுத்து ஏட்டு சுரக்காய் வந்து சொல்லிக் கொடுத்துருவோமா, இல்லை, மல்டி பர்பஸ் எஜுகேஷன். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி, பல கல்வி தந்து, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்கவுங்க குடும்பத்துக்கு நல்லா சம்பாதிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவோமா, அது இல்லை. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி, பல கல்வி தந்து, இந்த பாறையை உயர்த்திடல் வேண்டும். அதுதான் அவருடைய சிந்தனுடைய வீச்சு. நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு வீடு வேணும்னு சொல்லி ஆசையாக இருக்கும். அது மாதிரி பாரதிக்கும் ஒரு வீடு வேணும்னு ஆசையாக இருக்கும். அந்த வீட்டை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தொய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிறத்தினிடை ஓர் மாளிகை கட்டித்தரல் வேண்டும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே எந்தன் காதில் பட வேணும், எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டு களியினிலே கவிதை கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும். எல்லாம் வந்துருச்சு. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்ன, அங்கே கத்தும் குயிலோசை சற்றே எந்தன் காதில் பட வேணும்னாரு. இதை வந்து சில விமர்சனம் வந்து, பாரதிக்கு என்ன குயில் கத்துமா, குயில் கூவும், எப்படி சொல்ல முடியும் அந்த வார்த்தையை, அங்கே கத்தும் குயிலோசை சற்றே எந்தன் காதில் பட வேணும்னு. ஏன்னா அடுத்து என்ன சொன்னார், எந்த கந்து குயிலோசை சற்றே என் காதில் பட வேண்டும், சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் தென்றல் வர வேணும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும். பாரதியுடைய கான்செப்ட் என்னன்னா, என்னுடைய பாட்டை பார்த்து மகிழ்கிற என் மனைவி அங்கே பக்கத்தில் இருந்தால் குயில் கூவுறத விட எனக்கு கத்துற மாதிரி தான் கேட்கும். அதனால தான் கத்தும் குயில் ஓசை சற்றே எந்தன் காதில் பட வேணும்னார். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும். எல்லாம் முடிஞ்சதில்ல, ஆனால் அவருக்கு முடியலையே. அடுத்து என்ன சொன்னார், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும், எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திடல் வேண்டும். என்னுடைய பாட்டு திறத்தாலே இந்த உலகத்தையே நான் வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே பிரபஞ்ச நேயன் அப்படின்னு சொல்லுவோம். மனித நேயன்கிறத மீறி பிரபஞ்ச நேயன் அப்படிங்கிற லெவலுக்கு போனவர் வந்து பாரதியார். பாஞ்சாலி சபதத்தை பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபதம் போடுவாங்க. பீமன் சொல்லுவார், இந்த துரியோதனை துஷாதனை 2 பேரையும் காலி பண்ணிடுவேன். அது பாஞ்சாலி வந்து அதுக்கப்புறம் சொல்லும், இந்த என்னுடைய சடையை வந்து நான் வந்து அவிழ்த்த என்னுடைய கூந்தலை வந்து இவங்க 2 பேர் ரத்தத்தை எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் போட்டுக்குவேன் சொல்லும்.
இதில் அர்ஜுனன் சபதம் வந்து ரொம்ப முக்கியமான சபதம். அர்ஜுனன் வந்து என்ன சொல்லுவார், இந்த பாதக கர்ணனை போரில் மடிப்பேன். ஏன்னா பல பேருக்கு தெரியாத விஷயம், கர்ணன் வந்து தான் இந்த பெண் வந்து ஒற்றாடை அணிந்து வந்திருந்த பொண்ணை வந்து சீரிய மகளுமல்லள் ஐவரை கலந்த தேவி யாரடா பணியாள் தையல் சேலையும் களைவான்னு சொல்லி சொன்னது. அதனால அதை மனசில் வச்சு இவர் வந்து சொல்லுவார், இந்த பாதக கர்ணனை போரில் மடிப்பேன். அப்போ போரில் மடிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் உதவுவாங்க? தீர்த்தன் பெரும்புகழ் விஷ்ணு, எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் களலானை, கார்த்தடன் கண்ணியன் தேவி அவள் கண்ணிலும் காண்டிவ வெல்லினும் ஆணை அப்படின்னு சொல்லுவார். இதை எல்லாரும் என்ன விமர்சனம், அதை விளக்கம் என்ன கொடுத்தாங்கன்னா, கடவுள், பராசக்தி, அதுக்கப்புறம் வில்லு, இதெல்லாம் வச்சு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஜீவானந்தன் தான் சொன்னார், அப்படி இல்லை. அவர் சொன்னது தீர்த்தன் பெரும்புகழ் விஷ்ணு, அவன் யாரு? எங்கள் சீரிய நண்பன், என் நட்பின் மேல் உள்ள நம்பிக்கையில் கூறுகின்றேன். கார்த்தடன் கண்ணி என் தேவி, என் மனைவி, என் பாஞ்சாலியின் மேல் உள்ள நம்பிக்கையில் சொல்கிறேன். கார்த்தடன் கண்ணி என் தேவி அவள் கண்ணிலும் காண்டிவ வில்லினும் ஆணை, என் போர் தொழில் மீது உள்ள நம்பிக்கையில் கூறுகின்றேன். இந்த பாதக கர்ணனை போரில் மடிப்பேன்னு சொல்லி சொன்னார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாஞ்சாலி சபதம் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஓம் என்று உரைத்தன தேவர், ஓம் ஓம் என்று உரிமிற்று வானம், விண்ணை பூழிப்படுத்தியதாம் சுழல் காற்று, சாமி தருமன் புவிக்கே என சாட்சி உரைத்தன பூதங்கள் ஐந்தும், நாமும் கதையை முடித்தோம். அதோட போயிடணும்ல, முடிச்சிட்டார்ல. நான் கடைசியில் என்ன சொன்னார்? நாமும் கதையை முடித்தோம், இந்த நானிலமுற்றும் நல்லின்பத்தில் வாழ்க அப்படின்னு சொல்லி கதையை முடித்தார். அப்போது சொல்லால் செயலால் எப்பொழுதுமே வந்து தன் எட்டயபுரத்தில் பிறந்த ஒரு இளம் கவிஞன் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாடு என்ற ஒரு தத்துவத்தை கொடுத்து தமிழில் பெருமை அடைந்து வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு என்று வரிசைப்படுத்தி என் மொழி என் இனம் என் நாடு என்று வகைப்படுத்தியவன் இறுதியில் எங்கு போய் நின்றான்? உலகத்தையே சொந்தமாக்கி அதற்கு மேல் பிரபஞ்சத்தையே சொந்தமாக்கியவன் தான் பாரதி. அதனால தான் பாரதி வந்து எல்லா கவிஞர்களையும் மிஞ்சியவன். ஏனென்றால் அவனிடம் சொல்லாழம் மட்டுமில்லை, கருத்தாழமும் இருந்தது. நான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார் பாரதி. வந்து ரொம்ப அற்புதமான கவிதை. இந்த சங்கராச்சாரியருடைய தத்துவம் வந்து, அதாவது அத்வைதா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறத வந்து அவர் என்ன சொல்கிறார்? முதல்ல என்ன சொல்கிறாரு? வானில் பறக்கும் புள்ளெல்லாம் நான், அங்கே மேலே பறந்துக்கிட்டு இருக்கேன், அந்த பறவையெல்லாம் நான் தான். மண்ணில் தெரியும் விலங்கெல்லாம் நான், காணிழல் வளரும் செடியெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னாரு? நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞான சுடர்வானில் மின்னுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்தினும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதி நான் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய எண்ண வீச்சு வந்து நமக்கு புரியுது. சிவாஜி பிரதிஜைன்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டில் வந்து பாரதி வந்து சொல்றார், நம்மளெல்லாம் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த சாராம்சத்தையே சொல்லுவார், பகவத்கீதையுடைய சாராம்சத்தையே சொல்லுவார். முன்னையோர் பார்த்தன் முனைத்திசை நின்று தன்னெதிர் நின்ற தளத்தினை நோக்கிட அர்ஜுனன் வந்து போய் போர்க்களத்தில் போய் பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு? யாரெல்லாம் முன்னாடி இருக்காங்க? மாதுலர், சோதரர், மைத்துனர், தாதையர், காதலின் நண்பர், கலைதரு குறவர் என்று இன்னவர் இருத்தல் கண்டு இதயம் நொந்தோனாய் தன்னரும் தெய்வீக சாரதி முன்னர், ஐயனே இவர் மீது அம்பையோ தொடுப்பேன், வையகத்தரசும் வானகத்தரசும் போயினும் இவர் தம்மை போரினில் வீழ்த்தேன், மெய்யினில் நடுக்கம் மேவுகின்றதுவால் கையினில் வில்லும் கடந்து வீழ்கின்றது, வாய் உலர்கின்றது, மனம் பதைக்கின்றது, சுற்றம் இங்கு எனையவர் அறுப்பினும் சினையறுத்திட்டபின் செய்வதோ ஆட்சி, எனையவர் தீண்டினும் இவரை யான் கொல்லேன் எனப்பல கூறி அவ்விந்திரன் புதல்வன் கனப்படை வில்லை களத்தினில் எறிந்து சோர்வோடு வீழ்ந்தனர். சுருதியின் முடிவாய் தேர்வையின் நின்ற நம் தெய்வீக பெருமான் புள்ளி அறிவோடு புலம்புகின்றனையால் அறத்தினை பிரிந்த சுயோதனாதியரை செருத்தினில் மாய்ப்பது தீமை என்கின்றாய், உண்மையை அறியாய் உறவையே கருதி பெண்மை கொண்டேதோ பிதற்றி நிற்கின்றாய், வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சுடைத்த நீசர் இன்னவர் தம்மோடு பிறந்த சகோதரராயினும் வெம்மையோடு ஒருத்தல் வீரர்தம் செய்யலாம், ஆண்மை நீதி நீ அருகிலே போலும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவனுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போரி புரிந்தார் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையுடைய சாராம்சத்தை ஒரு 15-16 வரியில் அவரால் சொல்ல முடிஞ்சது. பாரதிக்கு ஆங்கிலம் தெரியுங்கிறது பல பேருக்கு தெரியாது. அவர் ஆங்கிலத்தில் கவிதை எழுதினாருங்கிறதும் பல பேருக்கு தெரியாது. அவருக்கு ஏறக்குறைய 12 மொழி தெரியுங்கிறதும் பல பேருக்கு தெரியாது. அவர் எவ்வளவோ எழுதினாரே. 39 வயசில் மெட்ராஸ் பாஷையில் சொல்கிறத பூட்டார். 39 வயசில் இறந்து போயிட்டார்.
அந்த 39 வயசுக்குள்ள அவர் படைத்த எந்த அளவுக்கு நம்முடைய நாட்டுக்கு வந்து எது கேடு அப்படிங்கிறத உணர்ந்திருக்கார். கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது பெரிதாமோ, அஞ்சுதலை பாம்பென்பான் அப்பன் மகன் 6 தலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சு கடுத்திருப்பார், பின்பு நெடுநாள் இருவரும் பிரிந்திருப்பார். இதுக்கெல்லாம் ஒரு சண்டை. பாம்புக்கு 5 தலை இருந்தானா 6 தலை இருந்தானா, அதுக்காக வீட்டில் எதுக்கு அப்பனும் பிள்ளையும் சண்டை போடணும்? ஆனால் சண்டை போடுறாங்க. அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். சிப்பாயை கண்டு அஞ்சுவார், சிப்பாயை பார்த்தோன்னா பயப்படுவாங்க. இந்த பயம் போகணும். கண்ணனை வந்து அவர் பாடும்போது தன்னுடைய தோழனா, தன்னுடைய குழந்தையா, தன்னுடைய காதலியா அவர் பாடின பாட்டை பாடும்போது தெய்வத்தை எப்படி நேசிப்பது, தெய்வத்தை நான் உயரத்தில் வைக்க மாட்டேன், தெய்வம் என் இன்னுயிர் தோழன். அவர் வந்து அந்த குழந்தையா பாடுறத பாருங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி, ஆடி திருதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, சற்றுன் முகம் சிவந்தால் மனசு சஞ்சலம் ஆகுதடி, நெற்றி சுருங்கம் கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி, பாவையென்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதென்றோ, சொல்லும் மழலையெல்லாம் கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய், முல்லை சிரிப்பாலே எந்த மூர்க்கம் தவிர்த்திடுவாய். அன்னைக்கு சொன்னாங்களே குழலினிது யாழிந்து என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவன்னு, அதை 2000 வருஷம் கழிச்சு மறுபடியும் சொன்னது பாரதியார் தான். குழந்தைகளை எப்படி போற்றணும்னு சொல்லி கொடுத்தது. அது வரைக்கும் வந்து இவனு பிரம்மன் விஷ்ணு இவங்களெல்லாம் குழந்தையா பாவிச்சு பாடினாங்க. அற்புதமான பாடல். ஆனால் நாம் இருப்பது நம் உலகு, நம் குடும்பம், நம் குழந்தை, நம் எதிர்காலம், இவர்களை நேசிப்பது பிரதானம் என்பதை உணர்த்தியவர் வந்து பாரதியார். தோழியா காதலியா வந்து ஒரு பாடல் வந்து பாடுவார். நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நின்றனை போற்றினேன், துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே, எந்த நாவினிலே அமுதூறுதே கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் பொழுதிலே, உயிர் தீயினிலே வளர் ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே, கணவன் மனைவியை எப்படி போற்றுகிறவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னவர். பெண் விடுதலைங்கிறத பற்றி அவர் எழுதின கட்டுரைகள் பல பேருக்கு தெரியாது. ஆனால் கவிதையிலே வந்து சொன்னார், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், வைய வாழ்வு தன்னில் எந்த வகையிலும் தமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பெண் விடுதலையை பற்றி பாடினார். இவர் எதை விட்டார், எதை தொடர்ந்து சொல்லி பார்த்தா இந்திய நாட்டில் அன்னைக்கு இருந்த எல்லா தீங்குகளையும் பார்த்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், அதற்கான தீர்வையும் சொல்லியிருக்கிறார். இப்போ ஆலைகள் செல்வோம் கல்வி சாலைகள் செய்வோம்னு ஒரு பாட்டு எழுதினார். அது எல்லாரும் சொல்லுவாங்க. பாரதி எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன்னா சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு 1920 சொல்லிட்டார். யார் இதை விட கெட்டிக்காரன் என்ன இருக்க முடியுமாங்க? நிஜம்தான். 1920களில் சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய வாக்கு, சந்தேகமே கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்த வரை பல பேருக்கு தெரியாது. சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம் அப்படின்னு சொன்னார். சந்தி தெருப்பெருக்கிறதுங்கிறது ஒரு சாஸ்திரம். எந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா, அதையும் செய்கிறவங்கள நம்ம மதிக்கணும், அந்த சாஸ்திரம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால பாரதி வந்து எதனால வந்து நமக்கு மிகப்பெரிய பற்றுக்கோடாக இன்றும் எதிர்காலத்திலும் இருக்க முடியும் என்றால், நம் உண்மை வலிமையை எந்த ஒரு காரணத்தினால் தமிழர்கள் இந்து மகா சமுத்திரத்தை வணிக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த 3 இனங்களில் ஓர் இனமாக தமிழினம் எதனால் இருக்க முடிந்தது? மற்ற 2 பேரும் சீனர்களும் பாரசீகர்களும், இந்த 3 இனம்தான். அந்நேரம் இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது. 56 தேசம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 56 தேசத்தில் இருந்த இனங்கள்ல இந்த ஓர் இனம் மற்ற 2 பேர் கூட சேர்ந்து இந்து மகா சமுத்திரத்தை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. பிளினின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் ரோம் நாட்டில். அவர் வந்து ரோம் நாட்டில் எல்லாருக்கும் எழுதுறாரு, பெண்களுக்கெல்லாம் எழுதுறாரு. ஏம்மா அந்த முத்து வாங்குறீங்க சந்தோஷம், மூக்கில் போட்டுக்கோங்க, கழுத்தில் போட்டுக்கோங்க, செருப்புல எல்லாம் போடணும்னு ஆசைப்படுறீங்க, இதனால எந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரம் நாசமாக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க, மிளகு கொண்டு வர்றாங்க, மிளகுக்கு இடைக்கு தங்கம் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க, நம்மகிட்ட பொருள் கொடுத்துட்டு நம்ம தங்கத்தையெல்லாம் எடுத்துகிட்டு அவர் அந்த காலத்தில் எழுதினார். டெபிசிட் ட்ரேட் பேலன்ஸ் இல்லை பிட்வீன் த 2 நேஷன் அப்படிங்கிற பற்றி எழுதினார். அப்போது நம்முடைய சிறப்பு எதுவாக இருந்தது? வணிகம் மிகப்பெரிய சிறப்பாக இருந்தது. அந்த வணிகத்தில் வந்து எது சிறப்பு, எது பிற நாடுகளுக்கு தேவை என்பதை உணர்ந்து அதை சரியான முறையில் எடுத்து செல்லும் திறமை நம்மிடம் இருந்தது. கடலோடினார்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலோடினார்கள் தமிழர்கள்.
திரைகடலோடியும் திரவியம் தேடு என்ற பழமொழியை வகுத்தார்கள். இப்படி இருந்த ஒரு இது நம்ம ஆங்கில மொழியில் சொல்றதுன்னா we were job providers, we were not job seekers. நம்முடைய பாண்டிய நாட்டு கோட்டைகளை வந்து யவனர்கள் வந்து காவல் காத்தாங்க, கிரேக்கர்களும் ரோமானியர்களும். அவங்க நம்ம மாமாவும் இல்லை, சித்தப்பாவும் இல்லை, மச்சினனும் இல்லை. எதனால வந்தாங்க? நல்ல சம்பளம் கொடுத்தோம், அதனால வந்தாங்க. இன்னைக்கு சுந்தர் பிச்சை வந்து 200 கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னா எனக்கு சந்தோஷம். ஆனால் அவருடைய முயற்சினால அந்த கம்பெனி 2500 கோடி ரூபா வருது இல்லை? அப்போ அந்த 2500 கோடி இங்கே வரணும்னா நம்மள இங்கே கம்பெனி ஆரம்பிக்கணும். இதுதானே நமக்கு முக்கியம். சுயசார்பு அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இது எல்லாத்தையுமே அன்னைக்கு இருந்தது மாறி நம்ம வந்து ஜாப் சீக்கர்ஸாக இன்னைக்கு போனோமே, ஜாப் ப்ரொவைடராக இல்லாமல், வேலை கொடுப்பவர்களாக இல்லாமல் வேலை தேடி அலைபவர்களாக போன ஒரு சமுதாயமாக மாறி போனோம். நமக்கு இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, நம்ம எங்கே இருக்கோங்கிறத பற்றின உண்மையான புரிதல் நமக்கு இல்லை. எங்கே இருந்தோம், இப்போ எங்கே இருக்கிறோம், மறுபடியும் எங்கே போனோம் அப்படிங்கிற பற்றின உண்மையான புரிதல் இல்லை. பாரதியை படித்து பார்த்தோம்னா அந்த புரிதல் நிச்சயமாக வரும். பாரதி ஒரு கவிஞன் இல்லை, பாரதி ஒரு தத்துவஞானி. பாரதி உலகின் கவிஞன், உலகின் தத்துவஞானி. இதில் வந்து திருக்குறளை வந்து இந்த இதில் ஆறுமுகம்னு ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக மொரீஷியஸில் இருந்தார். அவங்களாம் சேர்ந்து ஒரு முயற்சி நடத்தினாங்க. முயற்சி நடத்தும் போது என்ன சொன்னாங்க? திருக்குறளை உலக இலக்கியத்தில் ஒன்றா சேர்த்துடணும், ஐக்கிய நாடுகள். அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அதை போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அங்கே கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா ஹெல்ப்மாக இருக்கும். நான் நீங்கள் திருக்குறள் உலக இலக்கியம்னு சொல்கிற வரைக்கும் நான் உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டேன். தேவர் ஷாக்ட். என்ன சார் திருக்குறள் உலக இலக்கியம் இல்லையா? நான் சொன்னேன், ஹோமருடைய இலியட் உலக இலக்கியம், ஹோமருடைய யுலிசிஸ் உலக இலக்கியம், கம்பனுடைய ராமாயணம் உலக இலக்கியம், காளிதாசனுடைய சாகுந்தலம் உலக இலக்கியம். ஆனால் திருக்குறள் உலக இலக்கியம் இல்லை, அது உலகின் இலக்கியம். there is a difference between the two. மற்றதெல்லாம் பல உலக இலக்கியங்கள், அவங்களும் ஒன்று. ஆனால் this is world's literature, உலகுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நூல். மற்ற நூலுடைய கவிச்சுவை நம்ம இன்பமாக பார்ப்போம். ஆனால் திருக்குறள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது. நம்முடைய எவ்வளவு தவறான புரிதல் இருக்குங்கிறதுக்கு வரிசையாக நிறைய உதாரணம் சொல்லலாம். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார், திருக்குறள் உலக பொதுமறை. எல்லாருக்கும் சந்தோஷம், மாறி மாறி திருக்குறள் உலக பொதுமறை. அது பாட்டு எழுதுறவங்கள்லாம், இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள், மன்னுருகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறை அருளிய வாணி, பன்மொழிக்குயர்ந்த தொன்மொழி அரசி, பரமனின் வரம் பெற்ற புதல்வி, தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்து ஒருத்தர் எழுதுவார். கன்னி தமிழ் மொழியே, கலையுலக மதுர முரசெழு ஒலியே, குறுமுனி அருள் தமிழ் குமரியன் தாயே, குரல் மறையால் உலக ஆள்பவள் நீ. இன்னொருத்தர் சொல்லுவார், எல்லாம் மறை மறை மறைன்னு. இந்த மறைங்கிற பேர் எப்படி வந்துச்சு? இதில் வந்து வேதாஸ்ன்னு சொன்னாங்க, வடமொழியில் வேதான்னு சொன்னாங்க. அதையே மறைன்னு தமிழில் நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க. ஏன்னா வேதம் வந்து மறைக்கப்பட்டது, அதை எல்லாரும் படிக்கக்கூடாது. சட்டம் என்னென்னா குருமார்கள் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்க படிக்கக்கூடாது வேதத்தை. ஆனால் திருக்குறள் அப்படி இருந்ததா? இட்ஸ் அ டைடாக்டிக் லிட்ரேச்சர். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி உள்ள ஒரு நூல் திருக்குறள். இதை வந்து மறைன்னு சொல்கிறது திருக்குறளை கேவலப்படுத்துறது. ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம எல்லாரும் உலக பொதுமறைன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னொன்று, நாங்கள் படிக்கும்போது இப்போயும் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன், சிலப்பதிகார இந்த குழந்தைங்களை 3 பேரில் ஒருத்தங்க சொல்லுங்கள், சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு தெரியுமா? சரி, உங்களுக்கு தெரியாதா? பக்கத்தில் இருக்க டீச்சர் கேட்க, உங்களுக்கு தெரியுமா? யாருங்க? இளங்கோ. இளங்கோ யாரு? என்னங்க? சேரநாட்டுக்காரரு. அவர் இளங்கோ. அவருக்கு அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்களா? யாரு? யாராவது சொல்லுங்க. சேரன். எஸ், அப்படித்தானே படித்தோம். சேரன் செங்குட்டுவன். சரி, உட்காருங்கம்மா. இந்த பழந்தமிழ் இலக்கியத்தில் 2 வகையாக இருந்ததுல, 11 மேல் கணக்கு, 10 பாட்டு 8 தொகையும், 11 கீழ்கணக்கு, திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனி திரிகடுகம், பழமொழி எல்லாம் சேர்ந்து. இந்த 11 மேல் கணக்கில் பதிற்று 10ன்னு ஒன்று இருக்குது. அந்த பதிற்று 10 வந்து சேரருடைய வரலாற்றை சொல்கிறது. அதில் முதல் 10 நமக்கு கிடைக்கல, அது யார் எந்த அரசன்னு சொல்லி நமக்கு தெரியல. 2வது 10 வந்து ஆரிய படை கடந்த இவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், அவர் வந்து 2வது 10 அவரை பற்றி எழுதியிருக்கு. 3வது 10 செங்குட்டுவன் ஒருத்தர் பற்றி எழுதியிருக்கு, ஆனால் அவர் இல்லை இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுற செங்குட்டுவன். 4வது பல்கெழு குட்டுவன் அப்படின்னு ஒரு அரசரை பற்றி சொல்லியிருக்கு. 5வது வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் வர்ற சேரன் செங்குட்டுவனை பற்றி சொல்லியிருக்கு. 5க்கு அப்புறம் கடைசியில் சேரமான் கணைக்கால் இரும்புரை, அதுக்கப்புறம் இன்னொருத்தர், மொத்தம் 10 பேர் அவங்கள பற்றி எழுதியிருக்கு.
ஒவ்வொருத்தரும் ஒரு 20 வருஷம் ஆண்டாங்கன்னு வச்சுக்கிடும். இந்த 5வது சேரன்லேருந்து கடைசி சேரன் வரைக்கும் 120 வருஷம் ஆகுது 6 பேருக்கு. சரி, 18 மேல் கணக்குக்கும் 18 கீழ்கணக்குக்கும் இடையில ஏறக்குறைய 100-150 வருஷம் இருந்ததுன்னு சொல்லி இவங்க ஃபிலாலஜி சொல்லுவோம், மொழியியல் வல்லுநர்கள் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அந்த மொழி நடைய பாருங்க. நமக்கு 18 மேல் கணக்கில் பல இது சரியாக விளங்காது, நமக்கு ஏதோ தூரத்தில் உள்ளவங்க பேசுகிற தமிழ் மாதிரி இருக்கும். ஏன்னா 18 மேல் கணக்குடைய அடிப்படை என்னன்னா, அது கற்றவர்களால் கற்றவர்களுக்காக எழுதப்பட்டது. ஆனால் 18 கீழ்கணக்கு அது கற்றவர்களால் மற்றவர்களுக்காக எழுதப்பட்டது. அதனால தான் திருக்குறள் நமக்கு அன்பு மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே. எந்த குறளை சொன்னாலும் இன்னைக்கு எனக்கும் விளங்கும், உங்களுக்கும் விளங்கும். அப்படிப்பட்ட எளிய நடையில் எழுதினாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த 1810 வந்து 120 வருஷம், அந்த சேரன் செங்குட்டுவன் காலம் முடிஞ்சு பிறகு ஒரு 100 வருஷம் ஒரு இடைவெளி கேப் 220 வருஷம். அதுக்கப்புறம் வந்து 18 கீழ்கணக்குக்கும் காப்பிய காலத்துக்கும் இடையில இன்னொரு 100 வருஷம் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ மொத்தம் 320 வருஷம். சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோ 320 வருஷமா உயிரோடு இருந்தாரு. சேரன் செங்குட்டுவன் தம்பினா இது பெரிய கதை, கர்ண பரம்பரை கதை. நம்முடைய துரதிருஷ்டம் என்னன்னா, நமக்கு வந்து வரலாறு எழுத புகுந்தவர்கள் எல்லாருமே தமிழ் அறிஞர்கள். தமிழ் அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் கிடையாது. அவங்க அந்தந்த இதில் சொன்னதை அப்படி நம்பி அப்படி எழுதி வச்சாங்க. இவர் வந்து நிறைய கற்பனைகளை கலந்திருக்கார். இளங்கோ சொன்னது அத்தனை உண்மைனா, கவுந்தியடிகள் வந்து இவங்களை கூப்பிட்டு வந்தாங்க, இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்தாங்க, கண்ணையையும் கோவலனையும். அப்போ 2 பேர் கேட்டாங்க, யாருமா இவங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கவுந்தியடிகள் சொன்னாங்க. அப்படி உங்கள் பிள்ளைங்களா? அப்போ அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவங்க கலாட்டா பண்ண உடனே கவுந்தியடிகள் வந்து பாவிகளாக எடுங்க சாபம் போட்டாங்க. உடனே அவங்க நரிகளாக போனாங்க. கண்ணை வந்து தாயே வேண்டாம், ஏதோ தவறுதலாக சொல்லிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே மறுபடியும் அவங்கள மனிதர்களாக்குனாங்க. அப்போ இது நடக்கிற கதையா? இது ஒரு கற்பனை கதை. அப்போ இது மாதிரி இப்போ பொன்னியின் செல்வன் எழுதினார், அது எல்லாம் உண்மையா? பொன்னியின் செல்வன் எழுதினதில் வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமான விரும்பத்தகாத விளைவுகள்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஆதித்த கரிகாலனை கொன்னது சோழ நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் இவர் என்ன எழுதிட்டார், பாண்டி நாட்டு ஆபத்துதவிகள் வந்து கொண்டாங்கன்னு சொல்லி கதையை மாற்றி விட்டார். இவர் சோழ நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு இங்கே இருந்த ஒரு அரசியலை ரொம்ப பிரசித்தமாக அரசியலையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் சொல்லுவார், இந்த காவிரி தண்ணியை குடிக்கிறவனுக்கு இருக்க அரசியல் பற்றி எவனுக்குமே இருக்காது. அது நிஜம்தான். உங்களை மாதிரி அரசியலை கண்ட்ரோல் பண்ணுறவங்க வேறு எந்த பகுதியை சேர்ந்தவங்களும் கிடையாது. அது உங்களுக்கு அந்த சிறப்பு. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டார், கல்கி சோழ நாட்டு மேலே பற்று இருக்க வேண்டியது, அதுக்காக பாண்டிய நாட்டை இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்க வேண்டியதில்லை அப்படி எழுதி வச்சிட்டார். அந்த மாதிரி கதையை வந்து மாற்றி விட்டார். இப்போது பொன்னியின் செல்வன் தான் உண்மையான வரலாறு நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். அதே மாதிரி சிலப்பதிகாரங்கிறது ஒரு தெருக்கூத்தாக நடந்து கொண்டிருந்த, பல காலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு கூத்தை தன்னுடைய அளவற்ற கற்பனை திறனால் 3 சாம்ராஜ்யங்களை, 3 பெருவேந்தர்களை இணைத்து, சேர சோழ பாண்டியர்களை இணைத்து அற்புதமாக ஒரு காவியம் படைத்தார் இளங்கோ. இந்த புலவர்கள் படைத்த காவியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசர்களை பற்றி சொல்கிறது கொஞ்சம் உயர்வு நவிர்ச்சியாக இருக்கும். ஆனால் மக்களை பற்றி சொல்கிறது உயர்வு நவிர்ச்சி கிடையாது. அவங்கள உயர்வு நவிர்ச்சி அரசரை சொன்னால் கொஞ்சம் பரிசு கிடைக்கும், மக்களை பற்றி உயர்வு நவிர்ச்சி சொன்னால் என்ன பரிசு கிடைக்கும்? உண்மையை தான் சொல்லுவாங்க. உருத்திரங்கண்ணனாருங்கிற பட்டினப்பாலைன்னு ஒன்று எழுதினார் கரிகால வளவனை பற்றி. இந்த உங்கள் ஊரில் இந்த கரிகால வளவனுக்கு தான் நீங்கள்லாம் ஊருக்கு ஊர் செலவைக்கணும், நாங்கள் எல்லாரும் அவரை தான் கும்பிடணும். ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் சோறு போடுறது நீங்கள் தான். உங்களை சோறு போட வச்சது அந்த கரிகாலன் தான். கரிகாலன் இருந்தபோது 50 வருஷம் ஆண்டுதான் சொல்லுவாங்க. சின்ன பையனாக இருந்தபோது காலத்திலிருந்து அவர் வந்து இதுக்கு வந்துட்டார், பதவிக்கு வந்துட்டார். அவருடைய தாய்மாமன் இரும்பிட தலையார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அவருடைய வேளிர்கள் 7 வேளிர்கள், அவங்களாம் பங்காளி. அவங்களும் பாண்டியர்களும் சேரர்களும் சேர்ந்து இவரை வந்து போரிட்டாங்க. வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற ஊரில் வந்து போர் நடந்தது. அந்த வெண்ணி பரந்தையில் இந்த சின்ன பையன் அவங்கள ஓட விரட்டிட்டு 50 வருஷம் அரசாண்டான். இவன் வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் உங்கள் சோழ நாட்டுக்கு என்ன பேருன்னா புனல் நாடுன்னு பேர். ஏன்னா மான்சூன் வந்தவுடனே பருவமழை வந்தோன்னா அடித்து பிச்சுக்கிட்டு போகும். ஒவ்வொரு தரமும் இந்த விவசாய வேளாண் நிலங்கள் அத்தனையும் வந்து தண்ணிக்குள்ளே முங்கி போயிடும். புனல் நாடாக இருந்த ஒரு நாட்டை தீர்க்க தரிசனமாக எண்ணிய ஒரு மன்னன் வளநாடாக ஆக்கினான். இப்போ கல்லணையை பற்றி ஒரு பேச்சு கூட இதில் கிடையவே கிடையாது சங்க இலக்கியத்தில். அதனால் சில பேர் சொல்கிறாங்க இவர் சோழ நாட்டு அரசன் வந்து அணை கட்டவே இல்லை, அதனால் இது ஒரு கதைங்கிறாங்க. ஒரு அணை கட்டலை, ஏன்னா பேரு கல்லணைன்னு வச்சாங்க. இட்ஸ் அ ரெகுலேட்டர், இட்ஸ் நாட் அ ப்ரிசர்வேட்டர். கல்லணை வந்து நீரை வந்து இந்த பகுதிக்கும் அந்த பகுதியும் பிரித்து கொடுத்தது.
அதனால அவங்க அணைன்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் அதை கட்டியவர் இதில் ஆந்திராவில் வந்து ஒரு அணைக்கட்டு கட்டணும்னு சொல்லி போன ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் வந்து இதில் மெட்ராஸ் ஸ்டேட்டில், நேரம் மெட்ராஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் ஸ்டேட்டில் நாங்கள் போய் பார்த்தோம், அந்த அணையை பார்த்தேன், அந்த டெக்னாலஜியை பார்த்து தான் எங்கேயும் அது மாதிரி கட்டணும்னு நான் கற்றுக்கிட்டேன், அந்த முன்னோர்களுக்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு நீர் மேலாண்மையில் சிறந்தவர்களாக புனல் நாடாக இருந்த ஒரு நாட்டை வளநாடாக ஆக்கியவன் மன்னன் கரிகாலன். இப்போ அவனை பற்றி உருத்தரங்கண்ணனார் பட்டினப்பாலையில் பாடியிருக்கார். பாடும்போது மன்னனை பற்றி நிறையா சொல்லியிருக்கார். இன்னொன்று சொல்லியிருக்கார், சாதாரண ஜனங்களை பற்றி. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, நெல்லை வந்து காய வச்சுட்டு அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்களாம் அந்த நெல்லை பார்த்துங்க, கோழி வந்து கொத்த போகுது, சரியாக பார்த்துங்கன்னு. இப்போயும் நம்ம கிராமங்களில் அதை பண்ணுவோம், குழந்தைகிட்ட சொல்லுவோம். அப்போ கோழி கொத்த வந்து சின்ன பிள்ளைங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தது. ஒரு குழந்தைக்கு கோவம் வந்துருச்சு, ஏன்னா என் விளையாட்டை தடுக்குதுன்னு சொல்லி காதில் இருந்த தங்க நாணயத்தை பிடிச்சி ஓங்கி ஒரு அடி அந்த கோழியை பார்த்து அடித்து விரட்டி விட்டது. இது அந்த நாட்டில் இருந்த செழுமையை காட்டுது. இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி இல்லை, உள்ளதை சொன்னது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து தங்க நாணயத்தை எடுத்து எரிஞ்சாங்கிறதுனால இவருக்கு என்ன புது கிஃப்ட் யாராவது கொடுக்க போகிறாங்களா? கொடுக்க போகிறதில்ல. அப்போது மன்னர்களை புகழ்ந்து பாடியதில் உயர்வு நவிர்ச்சி இருந்தது. ஆனால் உதாரணங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னவை உண்மையாக இருந்தது. புறநானூரில் வந்து ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டில் வந்து அந்த புலவர் என்ன சொல்கிறாரு, முதியவர்களையும் சிறுவர்களையும் கட்டணமின்றி ஏற்றிச் செல்லும் ஓடக்காரன் போல் என் மன்னவன் எல்லோருக்கும் உதவி செய்யும் எண்ணம் கொண்டவன். அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து முதியவர்களையும் சிறுவர்களையும் கட்டணம் இல்லாமல் ஏற்றி போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மால் உணர முடியும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு பண்பாடாக இருந்த ஒரு சமுதாயம், ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்று எண்ணி நம்பி வாழ்ந்த ஒரு சமுதாயம், சற்று தரங்குறைந்தவுடன் நீதி நெறிநூல்கள் திருக்குறள் போன்றவைகள் உருவாக்குவதற்கு உந்து சக்தியாக இருந்த ஆதாரத்தை கொண்ட ஒரு சமுதாயம் இழிந்து நின்ற நிலையிலிருந்து மறுபடியும் அந்த சமுதாயத்தை உயர்த்தி எடுத்து செல்லும் ஒரு உன்னதமான காரியத்தை முழு முதலாக செய்தவன் பாரதி என்ற அளவில் பாரதி நம் அனைவரின் துணைவன், என்றென்றும் துணைவன். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். யாருக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் வேணும்? பாரதிக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் நல்லா தெரியும், கர்நாடிக் மியூசிக் பாடுவார், சம்ஸ்கிருதம் தெரியும், இது பரதநாட்டியத்துடைய நுட்பங்கள்லாம் தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், சுதந்திரம் வந்து நல்ல ஒரு கர்நாடக கச்சேரி வச்சு அந்த பரதநாட்டியம்லாம் வச்சு எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. யாருக்கு சுதந்திரம்? பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை அப்படின்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த சமுதாயம் மறுபடி வரணும் அப்படின்னு நினைச்சவன் பாருங்க, அதுக்காக உழைச்சவன் பாருங்க. அதனால ராஜமோகனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பாரதியை பற்றி பேசணும்னு சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி. எதனாலன்னா பாரதி நம்ம எல்லாருக்குமே வழிகாட்டு. இப்போ ஒரு குற்றம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பு. பாரதி வந்து அவருடைய வசன கடையில் வந்து நிறையா சம்ஸ்கிருதம் இருக்கும். அவருடைய வசன கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே எந்த ஆளுக்கு வந்து தமிழ் உணர்வே கிடையாதுன்னு சொல்லிடலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போது அந்த காலத்தில் வந்து கதை எழுதுறதுங்க வந்து ரொம்ப பாமரர்களுக்கு சென்றடைய வேண்டும். அது வந்து ஒரு ட்ரேட், பிஸ்னஸ். அதனால அவர்களுடைய மொழியை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்த பாரதி அப்படிப்பட்ட சம்ஸ்கிருதத்தை கலந்து எழுதணும்னா இதுலையும் எழுதியிருக்கலாம்ல, கவிதையிலையும் எழுதியிருக்கலாம்ல. அவர் இதுக்கு சொல்லணும், யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லியிருக்கணும்? என்ன அழகாக வந்து பாடியிருக்காரு தன்னுடைய நாட்டை பற்றி. அங்கு கன்னியராகி நிலவில் ஆடி கழித்தது மின்னாடே, மக்கள் துன்ப ஓங்கியது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுரோ வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோன்னு சொல்லியிருக்காரு. நாட்டுடைய தாயின் மணிக்கொடியை வந்து எல்லாரும் பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, செந்தமிழ் நாட்டு பொருணர் கொடுந்தீக்கண் மறவர் சேரன்றன் வீரர் சிந்தை துணிந்த தெலுங்கர் தாயின் சேவடிக்கே பணி செய்திடு துளுவர் கன்னட ரொட்டியரோடு போரில் காலனு மஞ்ச கலக்கும் மராட்டர் பொன்னகர் தேவர்கள் ஒப்ப நிற்கும் பொற்புடையார் ஹிந்துஸ்தானத்து மல்லர் பூதலம் முற்றிடு வரையும் அற போர் விரல் யாவும் மரப்புறு வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் பாரில் மறைவரும் கீர்த்திகொள் ரஜபுத்திர வீரர் பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார் துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் வங்கத்தினோர் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்துட்டார். இதுல முக்கியமான விஷயம், அவர் எந்த ஜாதியும் சொல்லலை, இனத்தை தான் சொன்னார்.
இவங்க எல்லாரும் சேர்ந்து தாயுடைய மணிக்கொடியை காத்துருவாங்க, நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இந்தியா அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் பாரதி தான். நம்ம இந்தியாவில் ஒரு பகுதியாக இருக்கிற கட்டாயம் நமக்கு இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்தா தான் இந்த வெள்ளையனை விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்தார். பாரதிதாசன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பாரசீக இது இந்து மகா சமுத்திரத்தையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த இனங்களில் ஒன்றா இருந்த தமிழ் இனம் குறுகி போயிருமோங்கிற பயத்தில் தான் சொன்னார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. ஒவ்வொருத்தர் காலகட்டத்தையும் பார்த்தா பாரதி வாழ்ந்த காலகட்டம் அவருக்கு பல வசதிகளை செய்து தந்தது. இந்தியாவை பார்க்க முடிந்தது, உலகத்தை பார்க்க முடிந்தது, இந்த என்டையர் யூனிவர்ஸ் அவரால் பார்க்க முடிந்தது. இதெல்லாம் அவருக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அதனால் பாரதியை நாம் படிப்போம், பாரதியை நாம் ஆழ்ந்து படிப்போம். நமக்கு பல சமயங்களில் நம்ம ஆழ்ந்து படிக்கிறது இல்லை. இந்த எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு சொல்லி ஒரு குறள் இருக்கு. இதை எல்லாரும் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? எல்லாரும் உரை எழுத மூவாலிருந்து ஆரம்பித்து நச்சினார் கிணியர்லேருந்து பரிமையல் அழகர்லேருந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க? படிக்க தெரிஞ்சிருக்கணும், கணிதம் மேத்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அடுத்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் நம்ம கண் மாதிரி நமக்கு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், இது கணிதம் தெரியணும் எழுத படிக்க தெரியணும்னு சொல்கிறதுக்கு வள்ளுவர் தேவையில்லை. என்னோட முதலாம் வகுப்பு ஆசிரியர் ரங்கசாமி சாரே போதும், அவரே இதை சொல்லிடுவார். வள்ளுவர் சொன்னது அதை விட இதை எண் என்ப எண்ணை அடிப்படையாக கொண்ட கணிதத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம், எழுத்தென்ப எழுத்தை அடிப்படையாக கொண்ட இலக்கியம், இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதுதான் அவர் சொன்னது. ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்காம அரகோர அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்காங்க பல பேர். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம்பரின்னு ஒரு கவிதை, ஒரு திருக்குறள் உண்டு. அதுக்கு என்ன சொன்னாங்க? கவரிமான்னு ஒரு மான் இருக்குப்பா, ஒரு முடி போச்சுன்னா அவ்வளோதான், செத்து போயிடும். அது மாதிரி தான் மானம் உள்ளவங்க ஒரு இழுக்கு வந்தால் செத்து போயிடுவாங்கன்னு கவரிமான்னு ஒரு மானை பற்றி சொன்னாங்க. வள்ளுவர் என்ன எழுதினாரு? மயிர் நீப்பின் வாழா கவரி மா. மா அப்படின்னா விலங்கு, கவரிமா அப்படின்னா நீங்கள் ஹிமாலயாஸ் போனீங்கன்னா அங்கே அந்த குளிரில் அந்த எருமைகள், அங்கே வாழ்கிற எருமைகள் உடம்பு முழுக்க அடர்த்தியான ரோமத்தோடு இருக்கும். வயசாகும்போது அந்த ரோமம் உதிர்ந்துடும், அப்போ குளிர் தாங்காமல் செத்து போயிடும். இதைத்தான் அவர் சொன்னார். பேர் நான் போயிருக்கேன், சிக்கிம், பூட்டான், இந்த இடத்துல அதை பார்த்துருக்கேன். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம்பரின். இதை வேறு மாதிரி கவரிமான்னு ஒன்று சிருஷ்டிச்சு பண்ணி விட்டாங்க. இது மாதிரி நிறைய கொடுமை இருந்திருக்கு. உங்கள் ஊருக்கு பகுந்த அது என்ன ஆரண்யம்? வேதாரண்யம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. வேதாரண்யம் எதனால் வந்தது? முதல்ல அதுக்கு இருந்தது மறைக்காடு, திருமறைக்காடு. மறைங்கிறது வேதம், காடுங்கிறது ஆரண்யம். அதனால வேதாரண்யம். கரெக்டு தானே? இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குன்னா, அந்த மறைக்காடு வல்லின ரகரம் கிடையாது, அது இடையின ரகரம். மறை மான்கள் அதிகமாக வாழ்ந்த இடம், அதனால தான் அதுக்கு மறைக்காடுன்னு பேர். இடையினத்தை வல்லினமாக்கி வல்லினத்தில் ஒரு திரு சேர்த்து அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அதை சம்ஸ்கிருதமாக்கி இது மாதிரி பண்ணாத கொடுமைகள், பல கொடுமைகள் நடந்திருக்கு. அதனால் நமக்கு நம்முடைய உண்மை பொருள், வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொன்னார். அப்படித்தான் படிக்கணும், பாரதியும் அப்படித்தான் படிக்கணும். படிக்க படிக்க பாரதியின் பல படிமங்கள், பல படிமானங்கள், பல பேருண்மைகள் நமக்கு விளங்கும். அது எல்லாமே எதிர்கால இந்தியாவை, எதிர்கால தமிழகத்தை சிறப்புடன் உருவாக்குவதற்கு நமக்கு நிச்சயமாக துணை புரியும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்த நண்பர் ராஜமோகனுக்கு, உங்கள் பேர் சரியாக சொல்கிறேன்னா ராஜமோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். ஐயாவை கௌரவப்படுத்த ரஹ்மத் மேல்நிலைப்பள்ளி கல்வி காவலர் ஐயா எம்.ஏ. முஸ்தபா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஓய்வு இணை ஆணையர் ஐயா சிவபாஸ்கர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஆண்டுதோறும் நம் தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக நம் பகுதியிலே தமிழுக்கு அரும்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சமூக சேவகர் சூனாயனா அவர்கள் ஐயாவிற்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றார்கள். ஆண்டுதோறும் நம்முடைய பகுதியிலே தமிழ் சேவை ஆற்றக்கூடிய பெருமக்களுக்கு முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் தமிழ்ச்செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு முதலாவதாக ஜாம்பூனுடைய பூர்வீகமாக கொண்ட ஐயா பேராசிரியர் இருளப்பன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருவாரூர் அறிவுசார் மைய மேற்பார்வையாளராக இருக்கின்றார்கள். பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். பல்வேறு கட்டுரைகள், தமிழ் சார்ந்த பணிகளில் முக்கிய பணிகளை ஆற்றியவர்கள். கல்லூரியிலே பணியாற்றிய போது 40க்கும் மேற்பட்ட NCC முகாமில் கலந்து கொண்டு 7 தேசிய NCC முகாமில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழிகாட்டியவர்கள். பல்வேறு தமிழ் சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் இருளப்பன் அவர்களுக்கு தமிழ்ச்செம்மல் வழங்கி முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றம் கௌரவிக்கின்றது. எல்லா தானத்தையும் விட கல்வி தானம்தான் மிகவும் உயர்வானது. அந்த வகையிலே அரசு பள்ளிகளுக்கு பல லட்சங்களை வழங்கி கட்டிடங்களை கட்டித்தந்துள்ள பட்டுக்கோட்டை சன் ஆக்வா ரொட்டேரியன் அன்பு சகோதரர் சி ராஜேந்திரன் அவர்களுக்கு சேவை செம்மல் விருது வழங்கி முத்துப்பேட்டை இலக்கிய மன்றம் கௌரவிக்கின்றது. ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக பின்னத்தூரை பூர்வீகமாக கொண்டவர் அரசு பள்ளி ஆசிரியர். ஏராளமான நாவல்களையும் சிறுகதைகளையும் கவிதைகளையும் தொடர் கவிதைகளையும் எழுதி வருகின்ற எழுத்தாளர் மகேஸ்வரன் அவர்கள். இவர் குமுதம் சிறுகதை போட்டியில் முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயை வென்றவர். கல்கி, ஆனந்த விகடன், தேவி போன்ற இதழ்களில் நிறைய கதைகளை எழுதியவர். பல முன்னணி இதழ்களில் கதைகளை எழுதியவர். ஐயா அவர்களை முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக தமிழ்ச்செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக வீரன்வயல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஐயா எழுத்தாளர் வி உதயகுமார் அவர்கள். பல்வேறு நாவல்களை எழுதி தமிழ் கட்டுரைகளையும் எழுதி வருகின்றார். தமிழ் தொண்டாற்றும் எழுத்தாளர் திரு வி உதயகுமார் அவர்களுக்கு முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக தமிழ்ச்செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்த கவிஞர் திரு மாறன் அவர்களுக்கு முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக தமிழ்ச்செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. முகநூல் ஆரம்பித்த புதிதிலேயே நிலாமுற்றம் என்ற தமிழமைப்பை ஏற்படுத்தி உலக அளவில் கவிஞர்களை ஒன்றிணைத்து இன்றளவும் ஆண்டுதோறும் ஆண்டு விழாக்கள் நடத்தி பல புதிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கின்ற நிலாமுற்றம் நிறுவனர் கவிஞர் பேட்டை மாறன் அவர்களுக்கு முத்துப்பேட்டை தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக தமிழ்ச்செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக நம்முடைய முத்துப்பேட்டை வனப்பகுதி மிகவும் சிறப்போடு நம்முடைய தமிழ் இலக்கிய மன்றத்திற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்று கூட நான் கூட முதலில் நினைத்தேன். நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை நம்ம மேலிருந்து பார்க்கும்போது தமிழ் வாழ்க, அந்த கட்டிடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்க அப்படின்ற ஒரு எம்பளம் இருக்கும் அந்த கட்டிடங்கள் மேலே. அதுபோல் நம்முடைய வனப்பகுதியிலே அந்த வாய்க்கால்கள் தமிழ் வாழ்க என்று கேள்விப்படும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு தமிழ் சமுதாயம்
தன்னுடைய பெயரோடு தமிழ் மொழியை இணைத்து வைக்கின்ற ஒரே சமுதாயம் நம் தமிழ் சமுதாயம் தான். பேரை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி, தமிழரசன், தமிழரகன் அப்படின்ட்டு தன்னுடைய பேரோடு வாழ்வோடு இணைக்கின்ற, தமிழ் மொழியை வாழ்வோடு இணைக்கின்ற ஒரு இனம். அந்த வகையிலே நம்முடைய வனப்பகுதியை தமிழோடு இணைத்திருக்கக்கூடிய நம்முடைய வனக்காவலர் தொடங்கி வனச்சரகர் வரை அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழிலக்கிய மன்றத்தின் சார்பாக விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. முதலாவதாக வனச்சரக அலுவலர் அம்மா ஜனனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்கள் சார்பாக வனவர் திரு கே சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து அந்த விருதினை பெற்றுக்கொள்வார்கள். வனவர் கே சீனிவாசன் அவர்களுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக வன காப்பாளர் திரு எஸ் கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வன காப்பாளர் எஸ் கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக வனக்காப்பாளர் பி சிவனேசன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். திரு எஸ் கணேசன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. வனக்காப்பாளர் எஸ் கணேசன். அடுத்ததாக வனக்காப்பாளர் சிவனேசன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக வனக்காப்பாளர் ஜி சசிகலா, சகோதரி சசிகலா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வனக்காப்பாளர் அன்பு சகோதரி சசிகலா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக வனக்காப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அன்போடு மேடை கிடைக்கின்றோம். வனக்காப்பாளர் இளையராஜா. அடுத்தது வனக்காவலர் அன்பு சகோதரர் வீரையன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். வனக்காவலர் வீரையன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக வனக்காவலர் நாகராஜன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக வனக்காவலர் மாரிமுத்து அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. படகு ஓட்டுநர் சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. படகு ஓட்டுநர் தனுஷ் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. படகு ஓட்டுநர் விஜய், படகு ஓட்டுநர் விஜய் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. வேட்டை தடுப்பு காவலர் செல்வகுமார் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. வாகன ஓட்டுநர் சகோதரர் நாகராஜ் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இறுதியாக நம்முடைய பள்ளி மாணவர்களை கௌரவிக்கும் நேரம். சிறப்பு விருந்தினர்களை ஜாமோராய் அன்பண்ணன் சிதம்பரம் அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவிக்கின்றார்கள்.
11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி முதலிடம் பெற்ற சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி டி அபிநயா அவர்கள் முதலிடம் பெற்றுள்ளார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு நற்சான்றிதழும் புத்தகங்களும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த மாணவர்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். பாராட்டு சான்றிதழ், புத்தகம், இந்த துண்டு கண்ணன் சார் துண்டு நீங்க அப்படியே போய் பாப்பா அப்படியே சார் நீங்கள் இல்லைங்க. 2ஆம் இடம் OMA மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த வி அமிர்தவர்ஷினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வந்திருந்தால் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த 6, 7, 8 மாணவர்களுக்கான பேச்சு போட்டி முதலிடம் பில்லியன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் எஸ் சித்தார்த். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். பாரதியாரை பற்றி பேசுவதற்கு பாரதி வேடமிட்டு வந்திருக்கின்ற சித்தார்த் பெற்றோர்களை அவங்க அப்பா அம்மாவையும் மேடைக்கு அழைக்கின்றேன். ஏன்னா அவங்க ரொம்ப உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை தயார்படுத்தியிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் ஆசிரியர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். பில்லியன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த சே சித்தார்த். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் விருது வழங்கி நிகழ்வு முடிவுக்கு வரும். மாணவர்களை அனைவரும் இருந்து பாராட்டி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் கரவொலி எழுப்பி மாணவர்களை பாராட்டலாம். சீல்டு துண்டு போத்தி விடுங்க. அப்படியே துண்டு போத்தி விட்டு போதும். அடுத்தபடியாக கோட்டூர் ஒன்றியத்திலிருந்து ஆர்வமாக கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்றுள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரிய குருவாடி பள்ளியைச் சேர்ந்த பி அபர்ணா. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு வந்திருக்க எல்லாருமே மேடைக்கு வாங்க. மூன்றாம் இடம் சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த கே சிவாலினி. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். மாணவர்களை கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தலாம். இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி முதலிடம் சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி வர்ணஸ்ரீ. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மாணவியை கரவொலி எழுப்பி. இரண்டாம் இடம் கோவிலூர் பெரியநாயகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி எஸ் சுருதிகா. 2ஆம் இடம். மூன்றாம் இடம் OMA மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த திவ்யஸ்ரீ. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாம் இடம். மூன்றாம் இடம் OMA மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி திவ்யஸ்ரீ. தமிழ் இலக்கிய மன்றம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டுமல்லாது கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கின்றது. அந்த வகையிலே ஆர்வத்தோடு கலந்து கொண்டு பேசிய மாணவிகளை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். சஞ்சனா வி, அரசு உயர்நிலைப்பள்ளி ஆலங்காடு. சஞ்சனா துண்டு மட்டும் துண்டும் அந்த இது கலந்து கொண்டு சிறப்பித்த
துவாரகா. அடுத்தபடியாக துவாரகா. துண்டு ஒன்று போட்டு புத்தகம் இல்லை, புத்தகம் இல்லை, துண்டு மட்டும். அடுத்தபடியாக தோஷிகா ஏ. ரூபிகா. அங்க பாரு, அங்க பாரு, போட்டோ பாரு. தோஷிகா. அடுத்தபடியாக ரூபிகா. ரூபிகா. அடுத்தபடியாக ரதிஷ்கா. அடுத்தபடியாக மதுஸ்ரீ. மதுஸ்ரீ பெற்றோர் வந்திருந்தா வாங்க, வாங்க. பெற்றோர் வந்திருந்தா மேடைக்கு வாங்க, வாங்க வாங்க, மேடைக்கு வாங்க. மதுஸ்ரீ, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மருதங்காவலி. வாங்க, பெற்றோர்கள் மேடைக்கு வாங்க. ஒரு நிமிஷம் அவங்க வந்துடுறேன். இந்த புகைப்படங்கள் வந்து முத்துப்பேட்டை கண்ணா வீடியோஸில் கிடைக்கும். மாணவர்கள் தேவைப்பட்டால் அங்கே வாங்கிக்கொள்ளலாம். அடுத்தபடியாக ஓஎம்ஏ மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி அஸ்விகா. அஸ்விகா வந்திருக்கீங்களா? அடுத்தபடியாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஜாம்பு தர்கா ஹாஜிதா. ஹாஜிதா பெற்றோர்களை மேடைக்கு வாங்க, வாங்க மச்சுமா, வாங்க வாங்க, நீங்கள் வாங்க. பில்லியன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்த நிப்ராஸ். நிப்ராஸ் வந்துருக்கீங்களா? அனுஷா வந்திருக்கீங்களா? ஆலங்காடு பள்ளி மாணவி அனுஷா. அடுத்தபடி அகல்யா. அகல்யா வந்திருக்கீங்களா? அகல்யா வாங்க. மாணவிகள் வந்து ஒரு சிறிது நேரம் நாட்டுப்பணி நிகழ்ச்சி முடிஞ்சிடும். ஒரு 2 நிமிடம் காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அகல்யா. இறுதியாக காளீஸ்வரி. கலந்து கொண்ட அனைத்து மாணவர்கள். இறுதியாக நன்றி உரை அன்பு சகோதரர் கேவி கண்ணன் அவர்கள். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் இலக்கிய மன்றத்தின் 37ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்திய அருமை தம்பி ராமு அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொடுத்த கௌரவ தலைவர் ராஜ்மோகன் அவர்களே, கல்வி காவலர் எம்ஏ முஸ்தபா அவர்களே, மற்றுமொரு கல்வி காவலராக இருக்கக்கூடிய லாரப்பள்ளி உரிமையாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே, ஓய்வு பெற்ற இணை ஆணையர் சிவபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய அத்தான் நந்தகுமார் அவர்களே, மற்றும் விழாவினை சிறப்பாக தொகுத்து வழங்கிய ஆசிரியர் செல்வசுந்தரம் அவர்களே, கவிஞர் பஷீர் அகமது அவர்களே, மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு முத்தாப்பாய் அமைந்த நம்மளையெல்லாம் ஒரு தமிழை பற்றி
ஒரு அருமையான ஒரு சிறப்புரை வழங்கிய இந்திய ஆட்சி பணியின் ஓய்வு பெற்ற ஐயா கோ பாலச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியில் பாராட்டு பெற்ற சான்றோர்களே, பேச்சு பெற்றில் வெற்றி பெற்று பரிசை தட்டி சென்ற பள்ளி மாணவர்களே மற்றும் இப்பகுதியில் தமிழ் உணர்வோடு சிறப்பாக காடுகளிலும் தமிழை காட்ட முடியும் என்று நமது பகுதியில் அலேத்தியா காட்டு பகுதியில் சிறப்பாக ஒரு சேவை செய்துள்ள வனசரக அலுவலர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திட நிதியோடு தானாக முன்வந்து அள்ளி அளித்த உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களே மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்து இந்த தமிழ் இலக்கிய மன்றம் இன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு மேலே சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக தேசிய கீதம் பாட போகிறோம். ஒரு மன உளைச்சலை சொல்லணும். உளைச்சல்ங்கிறத விட ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, இந்த அரங்கம் ஃபுல்லாக இருந்துச்சு. தேசிய மணி 8:30 தான் ஆகுது. எவ்வளோ குயிக்காக அந்த நிகழ்ச்சியை முடிக்க முடியுமோ முடிச்சிட்டோம். ஆனால் தேசிய கீதத்துக்கு இப்போ இருக்கிறவங்க 10ல் 1 பங்கு கூட இல்லை. தயவுசெய்து நம்மக்கிட்ட தேசிய உணர்வு வளர்ப்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கே பேர் தேசிய விழா. தேசிய விழாவில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது இங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே இப்போ நல்ல சொசைட்டி, நல்ல படித்தவங்க, நல்ல விஷயம் புரிஞ்சவங்க. இன்னொரு 15 நிமிஷம் இந்த நாட்டுக்காக இந்த தேசிய கீதத்துக்காக இருக்கக்கூடாதாங்கிறது வேதனையாக இருக்குது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, பேச்சு போட்டியில் கிட்டத்தட்ட 37 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு போர்டு வச்சாங்க. 3 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ப்ரைஸு, 2 லட்ச ரூபா செகண்ட் ப்ரைஸு, 1 லட்ச ரூபா தேர்டு ப்ரைஸு. அது அல்லாமல் 10,000, 50,000, 10,000, 5,000 உங்கள் பேச்சை ரெக்கார்டு பண்ணி அனுப்புங்கன்னு. நானும் தேடி தேடி பார்த்தா முத்துப்பேட்டையிலேருந்து யாருமே பேர் கொடுக்கல. அதான் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நன்றி. ஏன்னா இதெல்லாம் பயன்படணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயம். जनमनादिनायक जय हे भारत भाग्य विदाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभाशिष मागे दागे तब जय गाधा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद. Sir, give us support. Support. Sir, degree. Give us support.